நேற்று பார்த்ததோட கண்டினியூட்டி. கடன் தரத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள். கடன் தரணும் என்ன சார்? ரொம்ப முக்கியமான துறைக்கு. பணம் எப்பயுமே பற்றாக்குறையாக தான் இருக்கும். சரியா? பேங்க்குக்கு கிடைச்ச அந்த பணத்தை ரொம்ப முக்கியமான துறைக்கு கடன் கொடுக்கணும். அதான் இந்த என்னது கடன் தரத்தை கட்டுப்படுத்து. தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது குறிப்பிட்ட துறையில் மொத்த பண அளவில் இந்த முறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ என்ன பண்ணுறான்? ஜென்ரத்துக்கு கடன் வாங்கி என்ன பண்ணுறது? கல்யாணம் பண்ணுறான். அதனால் ஏதாவது நடக்க போதா? குழந்த பிறக்கும். அது ஒரு அது இல்லை. அது கல்யாண காரியத்துக்கு இல்லாமல் அது ஊதாரி செலவு தான். அது அவன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கடன் கேட்குறான். கொடுத்தோம்னா அவன் பிஸ்னஸில் போட்டான்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும், அவனுக்கு வருமானம் வரும், ஒழுங்காக கடனை திரும்ப கட்டுவான். புரிஞ்சுதா? அந்த மாதிரி கடன் பங்கீடு குறிப்பிட்ட நோக்கங்களுக்கு அல்லது சில துறைக்கு கடன் வழங்குவதற்கு அதிகபட்ச வரம்பு நிர்ணயிக்கப்படுகிறது. அதிகபட்ச வரம்புனாக்கா இப்போது கன்சியூமர் லோன் கொடுக்குறான். இப்போ ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது. இப்போ போயிட்டு என்ன பண்ணுறான்? கன்சியூமர் லோன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. டிவி வாங்குறது, ஃப்ரிட்ஜு வாங்குறது, அந்த மாதிரிலாம் லோன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. எல்லோரும் வாங்கிடுவான். ஆனால் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது. சாப்பாடு ப்ரொடக்ஷன்லாம் கம்மியாக இருக்குது. இந்த பணத்தை எங்கே கொண்டு போகணும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் கடன் கொடுக்கணும். அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும், முக்கியமான பொருள் உற்பத்தி பெருகும். இதை டைரெக்டாக கன்சியூமர் லோன் கொடுக்காதுன்னு சொல்ல மாட்டான். சரியா? இப்போ பைக்கு 1000 ரூபா கட்டினா நீ உனக்கு பைக்குப்பா, மாதம் மாதம் கடன் கட்டிக்க. அப்படின்னா என்ன ஆகும்? எல்லோரும் போய் காசு இருக்குது எல்லோரும் போய் என்ன பண்ணிடுவான்? பைக் வாங்கிடுவான். அப்போ என்ன பண்ணுறாங்க? நீ வந்து 50% மினிமம் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணினாக்கா 50% லோன் தரேன்றான். அப்போ லோன் வாங்கி பைக் வாங்குறவனுடைய எண்ணிக்கை என்ன ஆயிரும்? குறைஞ்சிடும். இன்னொரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு அங்கே என்ன பண்ணுறாங்க? மானியத்தோடு அவனுக்கு கடன் தரேன் அப்படிங்கிறான். அப்போ என்ன இந்த லோன்லாம் அங்கே போகும். சரியா? முதலீட்டுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த மாதிரி. அடுத்தது விளிம்பு தேவை. இப்போ பிணையமாக வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 100% நீ எவ்வளவு அதை பிணையம்னா அடமானமாக வைக்கிறது. ப்ளட்ஜு லோன்னு சொல்லுவாங்க, மார்ட்டிகேஜ்னு சொல்லுவாங்க. ப்ளட்ஜு இன்னொன்று மார்ட்டிகேஜ். ப்ளட்ஜு லோன் அப்படின்னாக்கா அசையும் சொத்துக்களை நீ அடமானமாக வச்சுட்டு வாங்கினே ப்ளட்ஜு லோன். கோல்டு லோன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ப்ளட்ஜு லோன். அப்படி தானே சொல்லுவாங்க பிரச்சனை. இப்போ சொத்து இருக்குல்லையே, அதை அடமானமாக வச்சுட்டு வாங்குறீங்க, அது அசையா சொத்து. பில்டிங்கு, வீடு, அதுக்கு பேர் என்னது? மார்ட்டிகேஜ் லோன். மார்ட்டிகேஜ் அப்படிம்பாங்க, அடமான கடன். இது வந்து ஈட்டுக்கடன். ப்ளட்ஜுனா ஈட்டுக்கடன். அந்த நீங்கள் அடமானமாவோ ஈடாவோ வைக்கிறீங்கள, அதில் பர்சன்டேஜ் 30% தாங்க கடன் கொடுப்பேன். அப்படின்னா கம்மியாக கடன் போகும். இப்போ ஃப்ரீ பண்ணணும், நிறைய கடன் கிடைக்குன்னா இந்தா உன் சொத்து மதிப்பில் நான் 100% லோனு தரையா. அப்போ அதிகமான கடன் போகும். அதுக்கு பேர் தான் விளிம்பு தேவைகள். பிணையமாக சமரிக்கப்படும் சொத்துக்களின் மதிப்பில் எந்த அளவு கழித்து மீதி தொகையை கடனாக வழங்கலாம் என்று விதியை குறிக்கிறது. இப்போது இதோட ரேட்லாம் இருக்குல்ல, இன்ஃப்ளேஷன் அப்போது இந்த விளிம்பு தொகைன்னு இருக்குல்லாங்க, எவ்வளவு பிணையமாக வைக்கிறதுல எவ்வளோ பர்சன்டேஜ், அந்த பர்சன்டேஜை அதிகப்படுத்திடுவாங்க. பிணையமாக வைக்கிறதுல 50% தான் கடன் கொடுக்கணும். பிணையமாக வைக்கிறதுல 90 வரைக்கும் கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. டீப்ளேஷன் அப்போ அப்படியே 90 வரைக்கும் கடன் கொடுக்கலாம்பாங்க. இன்ஃப்ளேஷன் அப்போ 50% தான் கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்கிறது யார்? ஆர்பிஐ. நேரடி நடவடிக்கை. டைரக்ட் ஆக்ஷன். ஒழுங்காக அவன் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் எல்லோரும். இந்த துறைக்கு நீ கடன் கொடுறா, இவனுக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்லுவான். சரியா? எக்கனாமிக் கண்டிஷனை பார்த்து.
அதை ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவன் மேலே நடவடிக்கை எடுப்பான். ஒழுக்க நடவடிக்கை அதே கதை தான். அவன் ஃபாலோ பண்ணல அப்படின்னாக்கா அவன் மேலே ஃபைன் போடுறது அந்த மாதிரி விஷயம்லாம் இதெல்லாம் யார் எடுப்பாங்க? RBI மற்ற வங்கிகள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். அடுத்து இறுதிநிலை கடன் ஈவோன் முன்னாடியே பார்த்தாச்சு. இந்தியாவில் எல்லா கமர்ஷியல் பேங்க்கும் நமக்கு உங்களுக்கெல்லாம் கடன் கொடுப்பான். அவனுக்கு கடன் வேணுன்னா எங்கே போய் நிற்பான்? பக்கத்து பேங்கில் கேட்பான். இப்போ SBI இருக்குது, RBIட்ட கூட சரி கனரா பேங்கிட்ட கடன் வாங்கிக்கலாம். கனரா பேங்கிட்டையும் இல்லை, ICICI போயிட்டு கேட்குறான், அவன்கிட்டையும் இல்லை. ஒரே ஆள் எங்கே? RBI. அரசாங்கத்துக்கு அவன் தான் கடன் கொடுக்குறான். அதனால தான் இறுதிநிலை கடன் ஈவோன். பாருங்க, கடன் பெறும் பிற ஆதாரங்கள் தீர்ந்து விட்ட நிலையில். டெபாசிட் கலெக்ட் பண்ணிட்டான், தீர்ந்துருச்சு, கடன் கொடுத்துட்டான் ஒரு கமர்ஷியல் பேங்க் SBI. எதுக்கு பக்கத்துலேயே கிடைக்கிறப்ப எதுக்கு நீ அங்கே போய் அங்கே அவனுக்கு மெயில் அனுப்பி குயில் அனுப்பி பர்மிஷன் வாங்கி டாக்குமெண்ட்லாம் அனுப்பி? பக்கத்து பேங்கில் இருக்குது. நான் SBI, நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்டில் இன்னொரு பேங்க் இருக்குது ICICI. ஃபஸ்ட்டு நேஷ்னலைஸ்ட் பேங்க்டே கேட்பான், கனரா பேங்கில் எங்கேயே இருக்கான்னு கேட்பார் மேனேஜர். அங்கெல்லாம் இல்லை. அப்போ எங்கே போவார்? ICICIட்டு கேட்பார், அங்கேயும் இல்லை. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்டிப்பாங்க, அங்கேயும் இல்லை. அப்புறம் தான் அங்கே போவோம். சரியா? எதுக்கு அங்கே போயிட்டு பர்மிஷன் வாங்கணும்? சென்னைக்கு போகணும், அதுக்கெல்லாம் தூக்கிட்டு ஃபைலெல்லாம் தேவையே இல்லை. அதை போட்டிருக்கு. கடன் பெறும் பிற ஆதாரங்கள் தீர்ந்து விட்ட நிலையில் அனைத்து வங்கிகளும் இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து கடன் பெற முடியும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பணம் தேவை, யார்கிட்ட போய் கேட்பீங்க? ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீட்டில் அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட. அவங்களாம் இல்லைன்னா தான் அக்காக்கிட்ட போவீங்க. பெரிய அக்காக்கிட்டே அண்ணன்ட்டே கேட்பீங்க. அந்த மாதிரி தீர்வக அமைப்பு சேவைகள் பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா அதை தீர்த்து வைப்பாங்க. அனைத்து வணிக ஒரு தீர்வக முறையை பராமரிக்கிறது. ஒரு வங்கி மற்ற வங்கிகள் மீது அளித்த காசோலையின் மொத்த அளவு வங்கிகளின் மீது அந்த வங்கியின் உரிமை கோரலை பிரதிபலிக்கிறது. இது போன்ற உரிமை கோரல் அனைத்து வங்கிகளுக்கும் மற்ற வங்கிகள் மீது தீர்வுக்காக ரிசர்வ் வங்கியிடம் முன்வைக்கின்றன. ஒரு நிகர தீர்வானது தீர்வக அமைப்பின் மூலம் எல்லாம் எங்கடா புரிய போகுது பசங்களுக்கு? இது ஒரு பெரிய ப்ராசஸ், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ரிசர்வ் வங்கி 14 தீர்வக மையங்கள் வச்சுருக்காங்க. பாரத் ஸ்டேட் வங்கி மூலம் 840 தீர்வங்களையும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் 6 தீர்வங்களையும் நடத்துகிறதாம். செட்டில்மெண்ட், ஒரு பேங்க் இன்னொரு பேங்க் கொடுக்கல் வாங்கலை செட்டில்மெண்ட் பண்ணுவான் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அந்நிய செலாவணி இருப்புகளின் பாதுகாப்பு தெரியும் நமக்கு. இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய எல்லா அந்நிய செலாவணியும் யார் வச்சுருப்பா? RBI கண்ட்ரோலு. அவனுக்கு கீழே இந்த பேங்க்கில் ஏஜெண்ட்டாக இருப்பான், அவங்களாம் வாங்கிக்குவாங்க. நம்ம RBIட்ட போய் சென்னையில் போய் கொடுக்க முடியாது. இங்கே SBI ஏஜெண்ட்டாக இருப்பான், SBIயில் போய் கட்டிட்டு நம்ம காசை மாற்றிக்கலாம். அவன் கணக்கு என்ன பண்ணுவான்? அக்கௌண்ட்டில் ஆன்லைனில் ஏற்றிடுவான். என்கிட்ட இவ்வளோ அமெரிக்க டாலர் இருக்குது, யூரோ இவ்வளோ இருக்குது அப்படின்னு ஏற்றிடுவான். இது எல்லாமே கன்சாலிடேட் ஆகி RBIக்கு தெரியும். இந்தியாவுக்குள்ளே எவ்வளவு US டாலர் எவ்வளோ இருக்குது, யூரோ எவ்வளோ இருக்குது, ஜப்பானோட எண் எவ்வளோ இருக்குது, எல்லாமே தெரியும். RBIயால் யார் ரெகக்னைஸ் பண்ணப்படுறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச். ப்ரைவேட்டு கூட இருப்பாங்க, சேல் பண்ணலாம். சரியா? சேல் பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். ரைட். ஹவாலான்னு இன்றைக்கி கூட ஹவாலா பணம் பிடிப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாம், ஹவாலானா என்ன சார்? வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்கான். இப்போ எங்கள் அண்ணன் வெளிநாட்டில், எங்கள் மாமா பையன் வெளிநாட்டில் இருக்கார், USA. அவர் 10,000 US டாலர் சம்பாதிக்கிறார். அதை டைரெக்டாக RBIயில் கணக்கு காட்டி எடுத்துகிட்டு வந்தாக்கா 10,000 US டாலர்னு எவ்வளவு? அவர் 2,000 US டாலர் செலவு இல்லை, 5,000 US டாலர் செலவுனார். 5,000 வந்து எங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறாருன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு? 5,000 US டாலர், 4 லட்ச ரூபா. மாதத்துக்கு 4 லட்ச ரூபா அனுப்புகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு எவ்வளவு?
4 கோடியா? 4 லட்சம் 48 லட்ச ரூபா. அப்போ எங்கள் வீட்டுக்கு வருமானம் என்னன்னு அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருமா இல்லையா? அப்போ அதுக்கு நான் டேக்ஸ் கட்டணும். லேக்ஸ் கணக்கில் போயிடுச்சு. 15% டேக்ஸு கவனிங்க, 15% டேக்ஸு. அப்போ எவ்வளோ டேக்ஸ் கட்டணும்? அப்போ நான் அதிலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவேன்? டைரக்ட் ரூட்டில் எடுத்துகிட்டு வர மாட்டேன். அமெரிக்காவில் நம்ம ஊருக்காரங்க உள்ள பணக்காரன் வேணால் இருப்பான், இல்லீகலாக சம்பாதிக்கிறான்ல, பிளாக் மணிலாம் வச்சுருப்பான். இவன் என்ன பண்ணுவான்? அங்கே ஆள் வச்சுருப்பான் அமெரிக்காவில். அவன் போய் எங்கள் அண்ணனை மீட் பண்ணுவான், எங்கள் மாமா பையனை மீட் பண்ணுவான். மீட் பண்ணிவிட்டு, இந்தாப்பா இந்த பணத்தை கொடு, மாதம் எவ்வளவு? $5 $5000, இதுக்கான மதிப்பு அப்படியே ₹20 நாங்கள் அங்கே கொடுத்துட்றோம். இங்கே இருப்பான் அவன் ஆள், ஓனர் இருப்பான், அவனோட ஏஜென்ட் தான் அங்கே இருப்பான். அவன் $5000 வாங்கிக்குவான். இங்கே வந்து எங்கள் வீட்டில் என்ன பண்ணிடுவான்? 4 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருவான். புரிஞ்சுதா? அந்த 4 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வரான்ல செட்டில் பண்ணுறதுக்கு, அந்த பணம் தான் அவாலாம் மோசடி. இப்போ என்னாச்சு? அரசாங்கத்துக்கு தெரியாமையே 4 லட்ச ரூபா நம்ம ஊருக்கு வந்துடுச்சு. அதேமாதிரி இவன் அரசாங்கம் தெரியாமல் சம்பாரித்து வச்சுருந்த பணம் தான் என்னது? இந்த 4 லட்சம். அப்போ 8 லட்சம் கணக்கில் வரல, பிளாக் மணி. அப்போ 8 லட்சத்துக்கு கணக்கு போடுங்க. டேக்ஸ் போட்டால் எங்கே வரும்? 10% வைங்க. 8 லட்சத்துக்கு எவ்வளவு? 80,000 ரூபா. ஒரு ஆள்கிட்ட 80,000 ரூபா போச்சுனாக்கா அப்போ எவ்வளோ பிரச்சனை வரும்? இதுக்கு பேர் தான் அவாலா பணம். புரிஞ்சதா? அப்படி அவனுக்காக செட்டில்மெண்ட் பண்ண போயிருப்பானுங்க, மாட்டிக்கிச்சு. புரிஞ்சுதா? சும்மா படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த புக்கிலெல்லாம் சும்மா டுபாக்கூடு, அதுக்கு என்ன அர்த்தம்னு தேடணும், ப்ராக்டிக்கலாக என்னென்னு தேடணும். ஆமாம், அதை படிச்சுட்டு அவன் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு. அதான் ஹவாலா. இப்போ என்னாச்சு? அவன் இங்கே சம்பாரிச்ச கருப்பு பணத்தை அங்கே சேர்த்திட்டான். இது மாதிரி ஒரு 100 பேர்த்துக்கிட்ட வாங்குறான்னு வச்சுக்கோங்க, இங்கே பல கோடி ரூபா கொள்ளையடிச்சிருக்கிறான். அரசியல்வாதியாக இருந்து ஊழல் பண்ணியிருக்கானே வச்சுக்கோ, பல லட்சம் பல ஆயிரம் கோடி ரூபா கொள்ளையடிச்சிட்டான். அந்த பணம்லாம் எங்கே போயிடும்? அரசாங்கத்துக்கே தெரியாமல் வெளியில் போயிடுச்சு. அங்கே ஒரு தீவு வாங்கிக்குவான், அங்கேயே செட்டில் ஆயிடுவான். புரிஞ்சுதா? அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வரி போச்சு. வரி போனதுனால என்ன ஆகும்? அடித்தட்டு மக்களுக்கு செய்ய வேண்டியது செய்ய முடியாமல் போயிடும். அரசாங்க கடனில் நின்றுட்டுருக்கு. இதெல்லாம் ரைட். பார்ப்போம். தங்கம் மற்றும் வெளிநாட்டு நாணயங்களின் இருப்புகளை இந்திய ரிசர்வ் வங்கி பராமரிக்கிறது. ஃபாரின் கரன்சியை. அந்நிய செலாவணி இருப்புகள் போதுமானதாக இல்லாத பொழுது நாட்டின் அந்த இதை பற்றி பார்த்தோம்ல, அந்நிய செலாவணின்னா என்ன, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பற்றிலாம் பார்த்தோமா? ரைட். நம்ம எக்ஸ்போர்ட்டை அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? மதிப்பை நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மதிப்பை அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? இப்போ நம்ம எல்லாம் ப்ரைமரி கூட்ஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். செகண்டரி கூட்ஸு டெக்னாலஜியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ தான் அதிக வேல்யூவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம இங்கே வாங்குகிற சாஃப்ட்வேர்லாம் பாருங்க, 15,000-20,000 ரூபாய்க்கு சாஃப்ட்வேர் வாங்கி வச்சுருக்கேன். எல்லாம் அமெரிக்கா, ஒன்று இஸ்ரேலு. நம்ம வெப்சைட் இருக்கிறது இஸ்ரேல். இது என்னோடய வெப்சைட், நம்ம இன்ஸ்டியூட்டோட வெப்சைட். அவனுக்கு போகுது. அதெல்லாம் இங்கேயே கொடுத்தா எப்படி இருக்கும்? நீ கண்டுபிடிக்கணும், அதோட அட்வான்ஸாக போகணும். அப்போ என்ன பண்ணணும்? நாலேஜை டெவலப் பண்ணணும். அப்போ நாலேஜை கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும்? தாய்மொழியில் படிக்க வைக்கணும். தாய்மொழியில் படித்தாக்க என் சிந்தனை வேறு லெவலுக்கு போயிடும். நம்ம அரை வரையும் அந்த மேலே இந்த வெந்த வேகாத அரைவேக்காடு சொல்கிறத கேட்டுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? பேசிக்கிட்டே இருக்கோம். அப்படி கிடையாது. ஃபுல்லாக நல்லா பேசிலேருந்து எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அதான் எலக்ட்ரிசிட்டினா என்னன்னு தெரில, எலக்ட்ரான் ஓட்டம் அப்படின்னு அந்த கம்ப்யூட்ரு இன்ஜினியரிங் அவனுக்கு தெரிய மாட்டேன். நிறைய பேர் 90% பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வீட்டில் பயன்படுத்துகிறோம், எப்படிடா லைட் எரியுது தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு தான் இருக்கும். இதுக்கு பேர் கல்வின்றோம். இப்போ தாய்மொழியில் படிக்க வச்சு அவனை புரிய வச்சோம்னா போதும். அதுக்கு தான் அந்த நான் முதல்வன் திட்டம். உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு எலக்ட்ரிசிட்டி பற்றி நல்லா பிடிங்க, அதை எடுத்து நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கும். அதுக்கு ட்ரைனிங் இன்னும் டெவலப்மெண்ட்டு. அப்போ நீ என்ன பண்ணலாம்? இந்த
இந்த பல்ப் இருக்குது பாருங்கள், எல்இடி பல்ப், அது ஒன்றுமே கிடையாது. அது ஒரு செமி கண்டக்டரு சிப்பு. சர்க்யூட் அப்படி லிங்க் பண்ணினா, வயரை லிங்க் பண்ணால் நம்ம அது வரையும் எலக்ட்ரான் சுற்றிட்டு வரும் பொழுது பளிச்சுன்னு எரியும். இதை ஸ்கூல்லையே காலேஜ்லேயே நல்லா புரிஞ்சு படிச்சிட்டுனா, நீ வந்து இந்த பல்பெலாம் அங்கேருந்து வாங்குறான், அங்கேருந்து சீனாவிலேருந்து வாங்குகிறோம், 30 ரூபாய்க்கு இருந்து விற்கிறான். அந்த பல்பை நீயே வீட்டில் உட்காந்து தயாரித்து அவன் சுற்றிலும் அதை 5 ரூபாய்க்கு கொடுக்கலாம். நீ 4 தடவை கொடுத்தனா 5 ரூபாய்க்கு கொடுக்கலாம். நீ மட்டும் வேலை செய்யலாம். சேலம் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக சப்ளை பண்ணணும், முதலீடு வேணும். உன் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட்டில் காட்டு. அதான் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன்லாம் இருக்குது. அவனுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவனே என்ன பண்ணுவான், கூப்பிட்டு லோன் கொடுக்க சொல்லுவான். பேங்க் லோன் கொடுப்பான் அவனுக்கு. பிஸ்னஸ் ஆரம்பிச்சா நீ 10 பேர்த்துக்கு வேலை கொடுப்ப. குவாலிட்டியாக இருந்ததுன்னா நான் அந்த பொருள் வெளிநாட்டுக்கெலாம் போகும். இது கண்டுபிடிச்சது. அதுக்கு மேலே இன்னும் புதுசாக கண்டுபிடிக்கலாம். நீ எல்இடியோட இன்னும் கம்மியான, இப்போ நமக்கு தெரிஞ்சுதான் எல்இடிலாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி குண்டு பல்பு மஞ்சள் கலரில் எரியும், அதுக்கு எலக்ட்ரிசிட்டி அதிகமாக எடுக்கும். இப்போ எல்இடியோட அட்வான்ஸ் ஏதாவது நீ கண்டுபிடிச்சின்னா என்ன ஆகும், அதுதான் உலகம் ஃபுல்லாக சப்ளை ஆகும். அப்போ தான் நம்ம வளர்ச்சி அடைஞ்ச நாடாக மாற முடியும். புரியுதா? நம்ம நாட்டுக்கு அதிக வருமானம் வரும். டாலருக்குனுங்கிறான இந்திய ரூபாயிரம் மதிப்பு அப்போ தான் நான் உயரும். ஆமாம். அடுத்தது, அந்நிய செலாவணி இருப்புகள் போதுமானதாக இல்லாத பொழுது நாட்டின் செலுத்துதல் சமநிலை பராமரிக்க பன்னாட்டு நிதியம் பார்த்துருப்போம். ஐஎம்எஃப் எதுக்கு கடன் கொடுப்பான்னு பார்த்தோம். வெளிநாட்டு அந்நிய செலாவணி நம்மக்கிட்ட போதுமான அளவு இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு தான் கடன் கொடுப்பான். பாருங்கள், ரிவிஷன் பண்ணலன்னு அர்த்தம். தெரியுது ஆனால் தெரியல, தப்பு. தெரியுது ஆனால் தப்பு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் யார் கடன் கொடுப்பா? வேர்ல்டு பேங்க். ரிவிஷன் பண்ணல, கேள்வி கேட்கணும். வீடியோ திரும்ப பாருங்கள். சரி, ரைட். இதெல்லாம் தான் இங்கே கேள்வி, ஒவ்வொன்றும் கேள்விங்க புரிஞ்சு வச்சுருக்க தான் வச்சு ஆன்சரு. சரி, ரைட். பாருங்கள். அடுத்தது, எனக்கு தான் பிபி ஏறுது. சரி, நேற்று நடந்த இன்றைக்கி கேட்டால் தெரில. அப்புறம் எப்படி? இது எப்படின்னா இதுதான் ஒரு கதை மாதிரியே சொல்லுவேன். பில்டிங் கட்டுறேன், நேற்று ஒரு லேயர் வச்சுட்டு போயிட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு அடுக்கு தான் வைக்க முடியும் பில்டிங் கட்டுறதுக்கு. ஒரு அடுக்கு கட்டி செங்கல் வச்சு சிமெண்ட் வச்சு பூசிட்டு போயிட்டேன். அடுத்த நாள் வந்து பார்த்தா அதை காணும். அப்போ அடுத்த நாள் எவ்வளோ வைக்க முடியும்? அதே ஒரு அடுக்கு தான் வைக்கணும். அடுத்த நாள் வந்து பார்க்குறேன், அதே ஒரு அடுக்கு. அப்போ பில்டிங் எந்திரிக்குமா? எனக்கு என்ன ஆயிரும் அப்புறம் போக போக? சலுப்பாயிரம் போட அப்படின்ட்டு. பில்டிங் கட்டினா பில்டிங் எந்திரிச்சு நின்று அப்படியே அழகாகும் பொழுது என்ன ஆகும்? அப்போ எனக்கு எனர்ஜி கிடைக்கும், அடுத்து பில்டிங் கட்ட போகலாம். இதுதான் 13 வருஷமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். வரவெல்லாம் பில்டிங் எலும்புலே மண்டையில் எந்திரிக்கவே மாட்டேங்குது. நான் ஒரு லெவலுக்கு சொல்லி கொடுக்குறேன், அவன் சும்மா அப்படி 10 அடுக்கு கட்டலான்னு பார்க்குறேன். ஒரு அடுக்கு கட்டுறதுக்குள்ளே போதும் ஆகிடுது. அதாவது போலீஸ் வேலையோ குரூப் 2 கிடச்சி ஓடி போயிடுறாங்க. அவ்வளோதான் நடக்குது. ரைட். பாருங்கள். சரி, ஒவ்வொரு சப்ஜெக்டும் உங்கள் மைண்டில் கட்டக்கூடிய ஒரு கட்டடம், அது உங்கள் கையில் தான் இருக்குது. பாருங்கள். சரி, அடுத்தது, ஐஎம்எஃப்டர்னு கடன் வாங்குவான், ஃபாரின் கரன்சி. இந்திய ரூபாயோட மதிப்பு டாலருக்கு நிகரானது, உயருது குறையுதுன்னு அதை பார்த்துட்டோமா இல்லையா? பார்த்தோமா இல்லையான்னு தெரில. இப்போது எப்படி ஃபாரின் கரன்சி நமக்கு கிடைக்கும்?
ஏற்றுமதி இறக்குமதி. சரி, ஏற்றுமதி நான் $100 ஏற்றுமதி பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம ஊருக்குள்ள எவ்வளோ வந்துடும்? சப்ளை ஆஃப் $100 100. ஏற்றுமதி பண்ணால் வெளிநாட்டு பணம். இப்போ ஜப்பானுக்கு $100 என்ன பண்ணுறேன்? $100 கோதுமை ஏற்றுமதி பண்ணுறோம். $100 இந்தியாவுக்குள்ளே வரும். நீ தான் வியாபாரி. அரசாங்கத்துக்கு போகாத இந்த பணம். வியாபாரி நீ தான் வாங்கிட்டு வருவ. எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வியாபாரி, ட்ரேடர் வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவேன்? ஆர்பிஐட்ட கொடுத்துட்டு நம்ம காசை மாற்றிட்டு நீ போயிடுவ. அடுத்து வருவான் இறக்குமதியாளர். அவன் சீனாக்கிட்ட இருந்து கொஞ்சம் பொருள் வாங்கலான்னு ஆசைப்பட்றான். சரியா? அது மாதிரி இறக்குமதி இன்றைக்கி இந்தியாவில் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்காக வியாபாரிகள்லாம் ரெடியாக இருக்கான். அவனுக்குலாம் எவ்வளோ தேவை சார்னா $150 தேவைப்படுது. ஆனால் நம்ம நாட்டுக்குள்ளே $100 எவ்வளோ இருக்குது? 100 தான் இருக்குது. ஆனால் தேவை எவ்வளோ இருக்குது? டிமாண்ட் ஃபார் 150 தேவை இருக்குது. சரியா? அப்போ இந்த $100 அவன் வாங்கணும். எதை கொடுத்து வாங்குவான்? நம்ம நாட்டு காசு கொடுத்து வாங்குவான். புரிஞ்சுதா? அப்படியே கத்திரிக்காய் வியாபாரம் தான், காய்கறி வியாபாரம் தான். இதே தான் சம்பளத்தை தீர்மானிக்கும் வேஜஸ் இருக்குல்ல, அதுவும் இதே தான். அதையும் சொல்லிடுறேன், வெயிட் பண்ணுங்க. அப்போ $100 சப்ளை அவ்வளோதான். ஆனால் டிமாண்ட் எவ்வளோ? டிமாண்ட் என்னது? இறக்குமதி பண்ணணும், $100 வேணும், $150 வேணும். அப்போ போய் போட்டி போடுவானுங்க. ஒருத்தன் நான் $1 $1 தாயா, அவங்க நாட்டுக்கு $1 தானே அப்படின்னு கேட்குறான். அங்கே தான் பற்றாக்குறையாக இருக்குது. இன்னொருத்தன் சொல்லுவான் நான் $10 தரம்மா, இன்னொருத்தன் நான் $50 தரம்மா, இன்னொருத்தன் நான் $80 தரம்மா. அப்படி தான் ஏறிக்கிச்சு. நம்ம நாட்டில் ஃபாரின் கரன்சினுடைய அளிப்போட ஃபாரின் கரன்சினுடைய டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அளிப்பு கம்மியாக இருக்குது. கரெக்டாக? அப்போ என்ன ஆகும்? ஃபாரின் கரன்சி வாங்கிறதுக்கான ரேட் அதிகமாகும். அப்போ நம்ம நாட்டு காசு அதிகமாக கொடுத்து வாங்கணும். அப்போ நம்ம நாட்டோட மதிப்பு என்னாச்சு? குறைஞ்சி போச்சு. எதை அதிகமாக கொடுக்குறோன்னா அதுக்கு மதிப்பு கம்மி. எதை அதிகமாக கொடுத்து எதை கம்மியாக வாங்குறோன்னா அதிகமாக கொடுக்குறதுக்கு மதிப்பு கம்மி, கம்மியாக கொடுக்கறதுக்கு தான் எப்பயுமே மதிப்பு அதிகம். சரியா? ஆமாம். அப்போது இன்னைக்கு ஒரு $70 $70 கொடுத்து வாங்குறீங்க. நாளைக்கு இன்னும் டிமாண்ட் அதிகமாகுது, அளிப்பு வந்து குறைஞ்சி போகுது. அப்போ நாளைக்கு என்ன பண்ணுறோம்? அதே ஒரு $70 போட்டி நடக்கும், $71 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்திய ரூபாயோட மதிப்பு நேற்றோட இன்றைக்கி என்ன இருக்குது? ஏறி இருக்கா குறைஞ்சிருக்கா? டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு, பண்டம் மற்றும் பணிகளுக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பை கம்பேர் பண்ணிங்கன்னா அது வேறு இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன். சரியா? டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு நேற்று $70 கொடுத்து வாங்கிட்டு இருந்தால் இன்றைக்கி $70 கொடுத்து வாங்குகிறோம் ஒரு டாலர். அப்போ இந்திய ரூபாயோட மதிப்பு என்னாச்சு? குறைஞ்சி போச்சு. டாலரோட மதிப்பு உயர்ந்துச்சு. மானே கேனே பொன்மானேன்னு சொல்லிட்டு 2014 விட்டான் உடான்ஸு. அப்போ $50 என்னமோ ஒரு $50 $65 சம்திங் 2014. நான் வந்தால் சரியா ஒரு $1 $1 வாங்குற மாதிரி கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு பொய்யா அவன் அதானே ஸ்க்ரீனில் ஓடுறதானே வாசிக்கிறதுக்குன்னு வாய்ச்சி விட்டான். இன்றைக்கி எவ்வளோ வச்சு ஒரு $1 எவ்வளவு? $83. அன்றைக்கி $60 எங்கே, இன்றைக்கி $83. சரியா? இன்னும் மதிப்பு குறைஞ்சி தான் போச்சு. அப்போ என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏற்றுமதி குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். ஏற்றுமதி நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளோட மதிப்பு குறைஞ்சிருக்கு, இறக்குமதி செய்கிறதோட அளவு தான் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளை என்ன பண்ணணும்? அதிகப்படுத்தணும். மதிப்பை, நம்பர்ஸ் கிடையாது, மதிப்பை அதிகப்படுத்தணும். சரியா? ரைட், இதான். அப்போ இந்திய ரூபாயோட மதிப்பு அதிகமானா இதான் நடக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? மதிப்பு மிக்க பொருளை தயாரிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்திய மக்கள்லாம் சிந்திக்க விடணும். சிந்திச்சானா புதுசு புதுசாக தயாரிப்பான். இன்னைக்கு குட்டி நாடு ஜப்பான், அவனோட பொருளை பயங்கர காஸ்ட்லி தெரியுமா? மேட் இன் ஜப்பான்னாக்கா குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்கும். 0.0001% தான் அதில் குவாலிட்டி மிஸ்டேக் ஆகும். 99.9% குவாலிட்டியாக இருக்கும், தரமாக இருக்கும், அடுத்த லெவலுக்கு இருக்கும், அட்வான்ஸ்டாக யோசிச்சிருப்பானுங்க.
தாய்மொழியில் படிக்கிறான். தாய்மொழியில் படிக்கும்பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சு படிப்போம். ஃபேன் ஏன் ஓடுது? கரண்ட்டு சார். மின்சாரமாக ஒருத்தன் மின்சாரம்னா கரண்ட்டு சார்ன்றுவான். அப்படின்னா என்னடானா தெரியாது. சரியா? அது மாதிரி. ஏன்னா வேறு மொழி வார்த்தை இருக்கிறனால சொல்லிட்டு போயிடுறோம். உடனே டீச்சர் வெரி குட் உட்காருன்றாங்க. அதே ஒரே மொழியில் படித்தா என்ன ஆகும்? ஃபேன் ஏன்டா ஓடுது அப்படின்னா சொல்லுவாங்க மின்சாரம்னா என்ன? எலக்ட்ரான் ஓடும் பொழுது காந்தப்புலம் உருவாகி ஃபங்க்ஷன் ஆகுது. அவ்வளோதான். அதை வச்சு நம்ம ஃபேன் தயாரிச்சிடலாம். நீயே அது எப்படி ஓடுதுன்னு என்ன தெரியாமல் வீட்டில் மண்டையில் தலை மேலே ஓட விட்டுருவோம். ஆமாவா இல்லையா? அப்புறம் என்னத்தை காலேஜ் படிக்கிறோம்? உங்கள் மேலே தப்பு கிடையாது, அங்கே சிஸ்டத்தில் தப்பு இருக்குது. ரைட், அது சரி செய்யும். அவன் திருடன். அதான் சொன்னால ரவுடி. ஒரு ஊரில் ரவுடி பையன் இருந்தாலும் அவன் வைக்கிறது தானே சட்டம். பெரிய என்ன அது? அவன் 1ஆம் நம்பர் ரவுடி. யார்? யூஎஸ்ஏ ஏமாற்றிட்டுறான். அவங்களுடைய அதிபரே ஒருத்தர் ஏதோ உலகம் ஃபுல்லாக ஒரே நாணயம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அந்த அதிபரை போட்டு தள்ளிட்டானுங்க. அவனுங்களே போட்டு தள்ளிட்டானுங்க. பாருங்க. அப்போ அவன் நாட்டுக்கு டிமாண்டு. இப்போ நம்ம ஊரில் பற்றாக்குறையாக இருக்குன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை. ரிங்கெட் கிடைக்கிறது கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இதுதான் கான்செப்ட். அப்போ ரிங்கெட் கிடைக்கிறது, நிறையா ரிங்கெட் சப்ளை ஆகணுன்னா என்ன பண்ணணும்? அவங்க நாட்டுக்கு நிறைய பொருளை ஏற்றுமதி பண்ணி ரிங்கெட்டாக வாங்கு, அதோட ரேட்டு குறைஞ்சிடும். இதுதான் லாஜிக். ஓகேவா? அடுத்து போகலாமா? சரி. இப்போ ரொம்ப இப்போ $50 ஓகே, நார்மலாக இருக்குது. திடீர்னு என்ன ஆகுது? $100 தான் இருக்குது, $500 US டாலர் தேவைப்படுது. அப்போ என்ன ஆயிரும்? விலைவாசி இப்போயே $80-70 கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகும்? 2000-3000 ஆயிரும். அதுதான் ஸ்ரீலங்காவில் நடக்குது. இதுதான் பிரச்சனை ஸ்ரீலங்காவில், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ ஒரு US டாலர் 2000-3000 ஆயிரும். புரியுதா? இதுக்கு முன்னாடி நான் ஒரு மூட்டை நெல்லை ஒரு US டாலர் கொடுத்து வாங்கினேன். ஒரு US டாலர் இல்லை, 1 கிலோ அரிசின்னு வச்சுக்கோம், 1 கிலோ கோதுமைன்னு வச்சுக்கோம். 1 கிலோ கோதுமையே ஒரு US டாலர் கொடுத்து வாங்கினேன். அப்போ நம்ம ஊர் காசுக்கு எவ்வளவு? $70 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்ரீலங்காவில் நடக்கிற பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு US டாலர் எவ்வளவு? $70 கொடுத்து வாங்குறேன். 1 கிலோ கோதுமை எவ்வளவு? $70. அப்போ அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். இப்போ என்னாச்சு? ரொம்ப நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய US டாலர் வந்து வெறும் $100. ஆனால் டிமாண்ட் எவ்வளவு? $500 இருக்குது டிமாண்டு. அப்போ போட்டி அதிகமாக என்ன ஆயிரும்? ஒருத்தன் நான் ஒரு US டாலர் கூடிய நான் $2000 தரம்மா. அப்போது ஒரு US டாலரோட விலை எவ்வளவு? $2000. புரிஞ்சுதா? அப்போது 1 கிலோ 1 kg அது அப்பயும் 1 கிலோ கோதுமை தான் வாங்குவேன். அங்கேருந்து 1 கிலோ கோதுமையே $1 கொடுத்து வாங்குவேன். ஆனால் நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ ஆயிடுச்சு? 1 கிலோ கோதுமை 2000 மாறிடுச்சு. புரிஞ்சுதா எப்படின்னு? பிரச்சனை புரியுதா? இந்த பிரச்சனை தான் அங்கே. எங்கே? வேறு ஒன்றுமே கிடையாது. ரூபாயெல்லாம் கொடுக்க மாட்டான். ஆமாம் ஆமாம். அவனை கேட்டு இல்லை ரூபாயா வாங்கிக்கோ, என்கிட்ட இருந்து பொருள்லாம் நீ வாங்கிக்கணும் அப்படி கூட பேசி கொடுக்கலாம். சரியா? ஆனால் வெளிநாட்டிலேருந்து அவன் வாங்கணுன்னாக்கா ரூபாயை வச்சு அவன் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், இதை புரிஞ்சு. இதாங்க ஸ்ரீலங்காவில் உள்ள பிரச்சனை. என்னடா காரணம்னாக்கா அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க? அவன் நாட்டில் இருந்து உற்பத்தி செஞ்சு வெளியில் அனுப்பக்கூடிய பொருள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணல. எல்லா பொருளையும் வெளிநாட்டை நம்பியே இருந்துக்கிட்டானுங்க. அவனால் எதெல்லாம் தயாரிக்க முடியும் அவனே தயாரிச்சிருந்தாக்கா பால் கீழே அதெல்லாம். இன்னொன்று நம்ம ஆளுங்களை காலி பண்ணது. சரியா? நம்ம ஆளுங்களை காலி பண்ணி சீனா தான். சீனா காரணம் அவனு. அந்த தமிழர்கள் அங்கே காலி பண்ண, விடுதலை புலியை காலி பண்ணது முக்கியமான ஆள் சீனாக்காரன். அப்புறம் நம்ம ஆளுங்க வடக்கன்ஸு, எங்கள் ஆளுங்க தமிழனுங்களை எங்கேயுமே முன்னேற விட மாட்டானுங்க, திராவிடர்களை. ஆமாம், அந்த மாதிரி. சரியா? ரைட்.
அப்போ சீனா என்ன பண்ணால் இப்போ தனியாக ஒரு பொருளாதாரமே உருவாகி வரான், விடுதலை புலி தனி நாடாக மாறிடும். அப்போது அவனை அடிச்சிட்டோம்னாக்கா நமக்கு அடிமையாயிருவான்ட்டு சீனா தான் ஹெல்ப் பண்ணி அவனை காலி பண்ணுறானுங்க. சீனான்னா கனடா இல்லைன்னு நினைக்கிறேன், அமெரிக்கா இந்த நாய்ங்கெல்லாம் சேர்ந்து தான் அடித்தது. மெயினாக சீனா தான். அப்போ நம்பிக்கிட்டு இருந்தான், ஓ நம்மளுக்கு உதவுவான்ட்டு. இப்போ சீனா என்ன பண்ணிட்டான், அவ்வளோதான், எல்லாத்தையும் அறுத்து விட்டான் போ அப்படின்னு. தெருவில் நிற்கிறான் ஸ்ரீலங்கா. எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி அவனை காலி பண்ணுற மாதிரி நான் உதவுறேன்னு சொல்லி காலி பண்ணியாச்சு. இப்போ இவனை விட்டோம்னா நடு ஆற்றுல நிற்பான். உடனே இவனை கை கிளி விட்டான், நடு ஆற்றுல நிற்கிறான். யார்? ஸ்ரீலங்கா. சரியா? அப்புறம் தான் எங்கே போகிறான் அவன்? அது வரைக்கும் சீனா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான். சீனா நான்லாம் ஃபாரின் கரன்சி கொடுக்க மாட்டேன் போடான்ட்டான், விலைவாசிலாம் ஏறிடுச்சு. அப்புறம் தான் இப்போ எங்கே போகிறான்? ஸ்ரீலங்கா IMF போனான். IMF ஒரே வார்த்தை சொல்லிட்டான், இந்தியா சொன்னால் தரேன் அப்படின்ட்டான். எதுக்கு? அவன் கட்டலன்னா யார் பொறுப்பு? நீ தானே பொறுப்பு. அப்போ நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அவன் கட்டலன்னா இந்தியா பொறுப்பாயிரும். இந்தியா எப்படி கட்டு? நீயே கடனில் இருக்கிற, நீ எப்படி கட்டுவ? அப்போ சொல்லுவான் IMF, இந்த மாதிரி உன் நாட்டில் உள்ள கம்பெனியெல்லாம் விற்கவை எல்லாத்தையும். இந்த என் கார்பரேட்டு அமெரிக்கா யூரோப்பில் இருக்க கார்பரேட் அவன் வாங்கிக்குவான், பாலிசியை மாற்றுவான், இங்கே பாலிசியை மாற்றுவான். அப்படி தான் அடிமையாகிட்டோம். புரிஞ்சுதா? அதனால தான் அங்கே கூவுறது, நாங்கள் இந்த ஆண்டு இவ்வளவு நேரடி வரி வசூலித்து விட்டோம். நேரடி வரி எவ்வளோ வசூலிச்சான்னு, மறைமுக வரி நீ எவ்வளோ வசூலிச்சான்னு மக்களுக்கு அதை பற்றி தெரியுமா? மக்களுக்கு ஏதோ 4 காசு கொடுத்தினா தெரியும். எதுக்கு பீத்திக்கிறாங்கண்ணா அப்படின்னாக்கா, இது பேப்பரில் வரும், கார்பரேட்லாம் பார்த்துட்டு IMF வேர்ல்டு பேங்க் ஓ நம்ம சொல்கிறதெல்லாம் செய்கிறாங்க. புரிஞ்சுதா? அதுக்கு தான் பயங்கரமான விஷயம் இருக்குது இதில். அதேமாரி சொல்லிட்டு IMF வேர்ல்டு பேங்க்லாம் யார்? இந்த கார்பரேட்னோட கைக்கூலிங்க அவனுங்களாம், அமெரிக்காவோட கைக்கூலி இவனுங்களாம். வேர்ல்டு பேங்கு, IMF, ஐநா சபையுமே சொல்கிறேன். அந்த ஐநா சபையை உருவாக்கி இந்த வேர்ல்டு பேங்கு IMFலாம் இந்த திருடனுங்க தான் உருவாக்குறானுங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அப்படி அவன் சொல்கிறத கேட்குற மாதிரி, பஞ்சாயத்து மாதிரி, கட்ட பஞ்சாயத்து. இப்போ ஊருக்குள்ள கட்ட பஞ்சாயத்து கூப்பிட்டுட்றாங்க, யார் சொல்கிறத கேட்பாங்க? வலிமையான ஜமீன்தார் என்ன சொல்கிறானோ அதான் கேட்பான். அப்போ சட்டத்திட்டம்லாம் யாருக்கு தகுந்த மாதிரி இருக்கும்? ஜமீன்தாருக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். அப்படி தான் கடவுள் பேரை சொல்லி உங்களை ஜமீன்தாரை வச்சு ஆமாம் அந்தந்த தொழிலை செய், இதெல்லாம் வந்துட்டு இது ஏன்டா நீ மனுஷன்தான் நானும் மனுஷனா என்னது அர்த்தம்? நீ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம்னு சொல்லி ஏமாற்றி ஒப்பேற்றிக்கிட்டு இருந்தானுங்க 2000 வருஷமாக. அதே மாதிரி கொஞ்சம் அப்படியே பாலிஷாக பண்ணிகிட்டு இருக்காங்க. யார்? இந்த கார்பரேட் கம்பெனி. அமெரிக்காவே கார்பரேட் கம்பெனி கைக்கூலி தான். கார்பரேட் கம்பெனி என்ன சொல்கிறாதான் USA அதை தான் செய்வான். USA உன்னுடைய அடிமையை தான் யார்? யுனைடெட் நேஷனு, வேர்ல்டு பேங்கு, IMF, இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் எல்லா திருட்டு பசங்களும் அப்படி தான். சரியா? ரைட். வெளியில் என்னமோ நல்லது செய்கிற மாதிரியே பேசுவானுங்க, உள்ளுக்குள்ளே பயங்கரமான விஷயம் இருக்கும். இப்போது அதான் சொல்கிறேன், அன்றைக்கி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நம்ம ஊர்லேருந்து 1 டன்னு இரும்பு தாதை வாங்கிட்டு போவானுங்க. 1 டன் எவ்வளோ சார்? ஒரு 1 லட்சமோ 2 லட்சமாக தான் இருக்கும். 1 லட்சம் இருந்தால் பெருசு. 1 டன் அதை உருக்கி கிறுக்கி இரும்பாக மாற்றி கார் தயாரித்து 1.5 கோடி ரூபாய்க்கு நம்ம ஊரில் வந்து விற்றுருவான். நமக்கு வருமான அளவு வெறும் இந்தியர்களுக்கு 1 லட்ச ரூபா இரும்பு தாதுனால. அதை என்ன பண்ணுறான்? வேல்யூ ஆட் பண்ணுறான், காராக தயாரித்து கொண்டு வந்து விற்கிறான் 1 கோடி ரூபா. அப்போ அவங்க நாட்டு மக்களுக்கு எவ்வளோ வருமானம்? அவங்க நாட்டு அரசாங்கம் கிடையாது, நாடுனா மக்கள். அரசாங்கம் அதில் ஒரு பாட்டு, சும்மா டுபாகூர், அவனை தூக்கி ஓரம் போடுங்க. நாடுனா அரசாங்கம் கிடையாது, மக்கள் தான் நாடு. ஆனால் நம்மளாம் நினைஞ்சிருக்கோம் நாடுனா அரசாங்கம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒன்றிய அரசாங்கம் அம்மாரே தேஸ் என்ன தேஸ்னா எல்லா மக்களும் சேர்ந்தது தான் தேஸ். ஒன்றிய அரசாங்கம் கிடையாது. இவனுக்கு என்னமோ ஒன்றிய அரசாங்கம் தான் எல்லா மாதிரியும் அவனுக்கு அடிமை மாதிரி இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. அப்போ இந்திய மக்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும்? 95 லட்ச ரூபா நம்ம கையிலேருந்து போகும் செலவு. நம்ம ஊரில் வந்த வருமானத்தை அங்கே செலவு பண்ணுவான் பெரிய பணக்காரன். அந்த 99 லட்ச ரூபாய் நம்ம ஊர்லேயே செலவு பண்ணால் என்ன ஆகும்? நம்ம ஊரில் அவனுக்கு அது வருமானம் வரும். அவன் நாட்டு பொருள் அவன் நாட்டு மக்களுக்கு போகும் அந்த வருமானம். புரியுதா? அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ நாடு, நம்ம நாடு
நல்ல நிலைக்கு வரணும்னா இதை தான் பண்ணணும். என்ன பண்ணணும்? முதல்ல அவன் தாய்மொழியில் படிக்க வச்சு அவனை புரிஞ்சு படிக்க வைக்கணும். இந்த புதிய கல்விக் கொள்கை, டுபாகூர் கொள்கை அதெல்லாம் வரவே கூடாது. அதெல்லாம் மோசமானது. இன்னமும் திரும்ப பழைய ஜாதி கட்டமைப்பு வர வைக்கிறதுக்கான வேலை அதெல்லாம். எல்லாரையும் முட்டாளை வச்சுட்டு ஒரு குரூப் மட்டும் நல்லா வேலை செய்யாமல் நொங்கு திங்கலான்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கான வேலை தான் அது. சரியா? அப்போ எல்லாரையும் புரிய படிக்க வச்சான்னா அவன் சிந்திப்பான், புதுசு புதுசாக தயாரிப்பான், போட்டி நடக்கும். எங்கேயோ போயிடுவோம். இந்தியா உலகத்துலேயே அதிகமான இளைஞர்கள் கொண்ட நாடு. சீனாலாம் கிடையாது. சீனாவில் 140 கோடி பேர் இருக்கானே வச்சுக்குவோம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30% தான் உழைக்கும் வர்க்கத்தினர் இருக்காங்க. இந்தியாவில் தான் 60% பேர் உழைக்கும் வர்க்கத்தினர். உலகத்துலேயே அதிகமானவங்க. அப்போ அந்த சிந்திக்கிறீங்களே அறகுறையா எப்படி பேசுகிறீங்க? பேசுகிறதுக்காக இந்த அளவுக்குலாம் சிந்திக்கிறீங்களான்னு தோணுது. ஆனால் தப்பாக யோசிக்கிறோம். ஏன்னா பேஸ் தெரியல. அங்கே தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. சொல்லி கொடுத்தும் பிடிச்சிக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அன்றைக்கி நாடு எங்கேயே போயிடும். அன்றைக்கி தான் போகும். இது என்னமோ இப்போதைக்கெல்லாம் நடக்காது, வேலைக்கே ஆகாது. நிறையா கம்பெனிங்க வந்து வேலையை ஆரம்பித்தாலும் அதேமாரி சம்பளம் எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ணப்படுது அப்படின்னு. இதே இதுதான். இதான் மார்க்கெட் எக்கானமிங்கிறது. ஏதோ ஒரு பொருளோ சர்வீஸோ உழைப்போ ஏதோ ஒன்று வாங்குகிறாங்க, விற்கிறாங்க. அதுக்கான விலையை தீர்மானிக்கிறது எது சார்னா, அந்த எதை வாங்குகிறாங்களோ அந்த பொருள் அல்லது அந்த சர்வீஸினுடைய அளிப்பு மற்றும் தேவையை தீர்மானித்து கொண்டால் அதுக்கு பேர் தானே இது சந்தை பொருளாதாரம். அரசாங்கம் சொல்கிறான் இல்லை இது நீ இந்த விலைக்கு தான் விற்கணும்னு சொன்னாக்கா அது வந்து கண்ட்ரோல்டு எக்கானமி. சீனாவில் அதுதான் நடக்குது. கட்டுப்படுத்தப்பட்ட பொருளாதாரம். கட்டுப்படுத்தப்பட்ட கண்ட்ரோல்டு எக்கானமி. சரியா? ரைட். இப்போ அதேமாரி சந்தையில் இப்போ நம்ம இந்தியாவில் 100 பேர் வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். சப்ளை ஆஃப் லேபர். லேபர்னால் உழைப்பு. 100 பேர் லேபரர்னால் அந்த உழைப்பாளி. லேபரர் 100 பேர் ரெடியாக இருக்கிறான் வேலை செய்கிறதுக்கு. தொழிலாளர் அளிப்பு. வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். சந்தைக்கு வந்துட்டான். இங்கே வந்துட்டு வேலைக்கு இவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரான். இன்றைக்கி காய்கறி மார்க்கெட் மாதிரியே வச்சுக்கோங்க. இதே தான் கம்பெனியில் அது மாத சம்பளமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி. ரைட். 50 பேர் மட்டும் தேவை இருக்குது இன்றைக்கி. டிமாண்ட் ஃபார் லேபரர்ஸ் 50 பேர் வேலைக்கு இருந்தால் போதும். ஆனால் 100 பேர் இருக்கான். அப்போ என்ன ஆகும்? ஐயோ நமக்கு வேலை கிடைக்காம போயிருமோன்ட்டு என்ன பண்ணுவாங்க? நார்மலாக 100 ரூபா கூலின்னு வச்சுக்கோங்க. ஐயோ வேலை கிடைக்காம போயிருமோ அப்படின்ட்டு என்ன பண்ணுவான்? ஐயா நீங்கள் 95 ரூபா கொடுங்க நான் வரம்மா. இன்னொருத்த என்ன பண்ணுவான்? 80 ரூபா கொடுங்க நான் வரம்மா. இன்னொருத்த என்ன பண்ணுவான்? ஐயா ஒரு 50 ரூபா கொடுங்கய்யா, ரேஷனரி சாப்பிட்டாது பொழைச்சிக்கிறேன். 50 ரூபாய்க்கு போயிடும். அப்போ என்ன ஆயிரும்? சம்பளம் கூலி குறைஞ்சி போயிடும். அப்போ டிமாண்ட் ஃபார் லேபரர்ஸ் கம்மியாகும், சப்ளை ஆஃப் லேபரர்ஸ் அதிகமாகவும் இருந்தாக்கா கூலி என்ன ஆயிரும்? கூலி சம்பளம்லாம் குறைஞ்சிரும். கற்பனை சிம்பிளாக யோசிங்க. படிப்பு புத்தகம்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. சிம்பிளாக யோசிங்க. சரியா? அதனால தான் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐடி ஃபீல்டில் அவங்க மாமா அவங்களாம் நீங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போகும்பொழுது 50,000 சம்பளம்லாம் கொடுத்துருப்பாங்க. குறைஞ்சது 30,000 கொடுப்பாங்க. இப்போலாம் நீங்கள் ஃப்ரெஷர் முடிச்சு போனீங்கன்னாக்கா 15,000 கொடுத்தானா பெரிய விஷயம். அதுவும் அன்றைக்கி 30,000 பணத்தோட மதிப்பு அதிகம். அன்றைக்கி வாடகை 4,000 ரூபா கட்டினாங்க, இன்றைக்கி 6,000 ரூபா கட்டணும். அன்றைக்கி 40 ரூபாய்க்கு வாங்கின அரிசி இன்றைக்கி வந்துட்டு 60 ரூபா. அப்போ பணத்தோட மதிப்பு குறைஞ்சி போச்சு, ஆனால் சம்பளமும் குறைஞ்சி போச்சு. ஏன் சார்? 2003 நீங்கள் குழந்தையா இருப்பீங்க. உங்கள் மாமாவோ பெரியப்பாவோ அத்தையோ சித்தியோ அவங்களாம் வேலைக்கு போயிருப்பாங்க, அந்த சம்பளம் வாங்கியிருப்பாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. சரியா? ஒவ்வொரு வருஷமும் என்ன வராங்க? கிராஜுவேட்ஸு காலேஜிலேருந்து முடிச்சு வெளியில் வராங்களா? அவன்லாம் எங்கே போவான்? வேலை தேடி தான் போவான். ஒரு வருஷம் 1 லட்சம் பேர்னாக்கா 20 வருஷம் எத்தனை லட்சம் பேர்? 20 லட்சம் பேர் வேலை. நான் கம்மியாக சொல்கிறேன்.
அப்போ 20 லட்சம் பேருக்கு வேலை உருவாயிருச்சாங்க? இல்லை. அப்போ அதே வேலை தான் இருக்குது. 100 வேலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி மிஞ்சி போனால் ஒரு 120 வேலை வந்திருக்கும். ஆனால் 20,000 பேர் வேலை செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான். அப்போ என்ன பண்ணுவான் கம்பெனி? டேய் வா, ஒழுங்காக வேலை செய்யி, இந்த தான் சம்பளம் தருவேன், எல்லாம் நீ வேலை மூட்டையை கட்டிட்டு கிளம்பு. அதனால தான் இன்றைக்கி ஐடியில் வேலை செய்கிறவன், பிபி வேலை செய்யலாம் நடிக்கிட்டு கிடக்குறான். ஐயோ எப்படா நம்மளை வெளியில் தூக்குவானுங்க அப்படின்ட்டு. சினிமாலாம் பார்த்துருப்பீங்க. இதுதான், இவ்வளோதான் விஷயம். புரிஞ்சுதா? இது சம்பளத்தை தீர்மானிக்கிறது. இதில் பயங்கரமான ஒரு லாபி இருக்குது. அப்படியே அப்போ இதெல்லாம் புரிஞ்சால் தான் பேச முடியும். இவனுக்கு முட்டா பசங்கள்ட்ட நம்ம எங்கே போய் பேசுறது? நான் சொல்கிறேன், வெளியில், பொது வெளியில். இப்போ உங்களுக்கு நான் சொன்னால் புரியும். பொது வெளியில் பேசுனா இந்த லாஜிக் புரிஞ்சால் தான் அதை பற்றி பேச முடியும். இப்போ எதுக்கு உங்களை அங்கங்கே கழிச்சு கட்டுறான் அப்படின்னாக்கா, அதாங்க புதிய கல்விக் கொள்கை என்ன பண்ணும் ஒரு அரசாங்கம்னா, எல்லாத்தையும் படிக்க சிந்திக்க வைக்கணும்ல. அந்தந்த லெவலில் 3ஆவதில் ஒரு வெளியில் துரத்துறது, என்ட்ரன்ஸ் வச்சு, 5ஆவதில் என்ட்ரன்ஸ் வச்சு துரத்துறது. எதுக்கு? நீ எல்லாம் படித்து மேலே வந்துட்டுனா அப்புறம் என் வேலையில் பிடிக்கவே, நான் மேலே உட்காந்துருக்கேன், நீ மேலேயே வரக்கூடாது, அந்தந்த ஏரியாவில் போயிடணும். அதெல்லாம் அதுக்கு தான் விஸ்வகர்மா. புரிஞ்சுதா? அதுக்கு தான், அது வேறு ஒன்றும் கிடையாது. அதில் பயங்கரமான விஷயம். அடியாப்பா, என்னது? நான் வந்துட்டு என்ன பண்ணணும், ஒன்ட்ட உள்ள சொத்தெல்லாம் ஆட்டையை போடணும். சரியா? அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். உன்ட்ட வந்துட்டு உன் சொத்தெல்லாம் நான் ஆட்டையை போட போகிறேன்பா அப்படின்னு சொல்லுவேனா? என்ன பண்ணுவேன்? ஏதோ உன்னை நம்ப வச்சு ஏமாற்றி திருடிட்டு போவேன். ஆமாம், நீங்களே செக் பண்ணிக்கோங்க. திருட வரேன் உன்னைய, அல்லது உன்னை என்ன பண்ண போகிறேன், கொலை பண்ண வரேன், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அப்படி நேராக வந்து கத்தியை தூக்கிட்டு வருவேனா? உன்னை ஏமாற்றி தனியாக கூட்டிகிட்டு போய் கொண்டுட்டு தெரியாமல் ஓடி போயிடுவேன். அப்படி தானே பண்ணுவோம், தானே நடக்கும். அதே மாதிரி ஆடு என்ன பண்ணும்? வளர்க்குறவனை நம்பாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. வெட்டுறவனை தான் நம்பும். ஆமாம், பார்த்துக்கலாம். இந்தியர்கள்லாம் ஆடு தான், பெரும்பான்மையான இந்தியர்கள் ஆடு. பாவம் அந்த ஆடு இல்லை, பிளாக் ஷிப்னா அண்ணாமலை அந்த ஆடு இல்லை, பாவம் ஆட்டோட இதையே கெடுத்துக்கிட்டானுங்க. ஆமாம், ஆடுனாக்க அவனை தானே சொல்கிறானுங்க இப்போ. ஆமாம், அவனும் ஆடு தான். அவன் இப்பையும் கருணாநிதிலாம் இல்லைண்ணா, இன்னமும் கோமணம் கட்டிட்டு ஆடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கணும். சரியா? ஆமாம், அவர் தான் இடஒதுக்கீடு கொடுத்து 20% அந்த அந்த பிசியில் கொண்டு வந்து அவங்க இனத்தெல்லாம் பிசியில் சேர்த்துனதே அவர் தான். அது வரைக்கும் அவங்கள வெளியில் தான் வச்சுருந்தாங்க, பிசியில் ஓசியில் வச்சுருந்தாங்க. அவர் தான் கொடுத்து உள்ளே சேர்த்துனார். சரியா? சரி, எல்லாம் கோமணம் கட்டிட்டு ஆடு மாடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். மாப்பிள்ளை மச்சான் அப்படின்னு கொஞ்சம் சொத்து வேலை ஏறிச்சுன்னா சொத்தை விற்றுட்டு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு அப்பயும் அந்த அந்த குரூப்பில் தான் சுற்றிட்டு இருந்திருக்கோம். சரி, அடுத்தது போய் செக் பண்ணுங்கள் அதெல்லாம். வரலாறு முக்கியம் அமைச்சரே. மேலும் ரைட், அந்நிய செலாவணி சட்டம், மேலாண்மை சட்டம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், ஃபெமா அப்படின்னு. அது ஃபெராவை மாற்றிட்டாங்க, ஃபெமா. இப்போ அது வந்து ஃபெரான்னு நினைக்கிறேன். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். ரெகுலேஷனாக இந்த மாதிரி ஏமாத்துறாங்களா, அவாலால் வெளியில் வச்சு அங்கே வச்சு வாங்கிடுவானுங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா அவன் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த அவாலால் மாட்டினால அவன் இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆக்ஷன் எடுப்பான். சரி, ரைட். ஐஎம்எஃப்பா? அதே மாதிரி ஐஎம்எஃப்னுடைய பணம் தானே அது, எஸ்டிஆர்னு சொல்லுவாங்க. ஐஎம்எஃப்பில் பணம் மேலே இது பெரிய ஒரு கான்செப்ட் வந்துச்சு. அது சொன்னாலும் இப்போ புரியாது, இன்னும் நிறையா கடந்து வரணும், அப்புறம் தான் சொல்லுவேன் கேட்டிங்கன்னா. சிம்பிளாக சொல்கிறேன், இதுலேருந்து உங்கள் லெவலில் கேட்கப்பாங்க கொஸ்டின். ஐஎம்எஃப்னுடைய கரன்சி பேர் என்ன? எஸ்டிஆர். சரியா? ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ், எஸ்டிஆர். சரியா? சிறப்பு எடுப்பு உரிமை அப்படின்னு சொல்லலாம். டிராயிங்னா எடுக்கிறது. ரைட்டு, ஓகே. அது மாதிரி சட்டம். சரி, ரைட்டு. அப்போ ஐஎம்எஃப்ட கடன் வாங்குவான்.
அங்கே பணம் பத்தலைன்னா ரைட், அதை தான் சொல்ல வந்தேன், அதை விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ என்ன ஆகுது, 2000 ரூபா ஆயிடுச்சா, அப்போ அதை குறைக்கணும். திடீர்னு 2000 ரூபா ஆயிடுச்சுன்னா பொருளாதாரம் பயங்கர சிக்கலாயிடும். இப்போ எப்படி அங்கே விலைவாசி ஏறினதுனால தான் ஸ்ரீலங்கா எங்கே போனான், IMFகிட்ட போனான்ல. அப்போ அந்த மாதிரி 2000 ரூபாலாம் போகாமல் என்ன பண்ணணும், IMFகிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்து இங்கே பத்தலைன்னு வச்சுக்க US டாலர் சந்தையில், அப்போ அவன் அதை சேல் பண்ணணும். இப்போது 500 US டாலர் தேவையா, 100 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு 350 US டாலர் கொண்டு வந்து இறக்கணும். அப்போ 450 மாறிடும். சந்தைக்கு அளிப்பு 450 மாறிடும். அவன் 350 விற்கணும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து. இப்போது 450 மாறிடும். தேவை 500 இருக்கும். ஓரளவுக்கு அப்படியே பணம் டாலருக்கு நிகரான மதிப்பு மெயின்டைன் ஆகும். அதே 70 ரூபா மெயின்டைன் ஆகும். புரிஞ்சதா என்னென்னு? இதெல்லாம் யார் பண்ணணும், RBI பண்ணணும். RBI பற்றி தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு மெயின்டைன் பண்ணுறது அவன் தான். அதாவது அந்நிய செலாவணிக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு மெயின்டைன் பண்ணணும். இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷனே அவன் தான் பார்த்துக்கணும். சரியா? RBI முக்கியமான வேலை. அதெல்லாம் புரிஞ்சிட்டு வாங்க, படிங்க. போய் தயவு செஞ்சு நியூஸ் பேப்பர் எடுத்து படிங்க. நாளைக்கு ஆளுக்கு ஒரு நியூஸ் சொல்லணும் வந்து என்ன நடந்ததுன்னு எல்லோரும். ஆளுக்கு ஒரு நியூஸ், நேஷ்னல் இம்பார்ட்டன்ட், ஏதாவது ஒரே இதை படிச்சுட்டு வரக்கூடாது. போங்க லைப்ரரி, பேப்பர்லாம் வாங்க வேண்டாம், அதுக்கு வாங்கி வேஸ்ட் பண்ணுவீங்க, எப்படி படிக்க மாட்டீங்க. வந்துட்டு ஜாலியாக அப்படி லைப்ரரிக்கு போயிட்டு அப்படியே அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அப்படியே எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு படிச்சுட்டு வாங்க. பார்வை பார்த்துட்டு சரி ரைட். விதிகளை அறிமுகப்படுத்துதல், இந்த விதியை அறிமுகப்படுத்துறது. ஏன் அந்நிய செலாவணியை மெயின்டைன் பண்ணணும் மற்றும் அந்நிய செலாவணி பரிமாற்றத்தை. இப்போ பாருங்கள், அந்த 5000 US டாலரு RBI வெளியே வந்திருந்தால் என்ன இருக்கும், நமக்கு அந்நிய செலாவணி கிடச்சிருக்கும் நாட்டுக்கு. அவாலா மெத்தடில் போனால் 5000 டாலர் போயிடுச்சு. எங்கள் மாமா பையனோட 5000 டாலர் போயிடுச்சு. ஆமாவா? அதுதான். அந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுத்து அவனை கிரிமினல் கேஸில் உள்ள தூக்கி போடுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. நடந்தது. இந்தியாவில் அந்நிய செலாவணி சந்தையை செழுமைப்படுத்தவும் பராமரிப்பதும் இந்திய ரிசர்வ் வங்கி மற்றொரு கடமை. செழுமைப்படுத்துதான் என்ன அர்த்தம், நம்ம ரூபாயோட மதிப்பை மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாம் அந்நிய செலாவணி விகிதத்தின் பராமரிப்பு. அதுதான் முன்னாடி சொல்லிட்டேன். இந்தியாவோட ரூபாயை மதிப்பு என்ன பண்ணணும், நம்ம பராமரிக்கணும். மதிப்பு குறைஞ்சதுன்னா என்ன பண்ணணும், அப்போ கொஞ்சம் பணத்தை வாங்கி உள்ளே சப்ளை பண்ணணும். அவன்கிட்ட இருக்கிற US டாலர் விற்கணும், ஃபாரின் கரன்சி விற்கணும். குறுகிய கால ஏற்ற இலக்கங்களை அந்நிய செலாவணி விகிதத்தினை பாதிக்காத வகையில் பார்த்துக்கணும். யார் பார்த்துக்கணும்? யார்? RBI. மேலும் இது வங்கியியல் மற்றும் பொருளாதாரத்தின் பிற பிரிவுகளுடன் தொடர்புடைய புள்ளி விவரங்கள், எக்கனாமிக்ஸு சம்மந்தமான புள்ளி விவரம்லாம் சேகரித்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதா கம்மியாகுதா, GDP உயருமா உயராதா, அந்த டேட்டாலாம் இவனு வெளியிடுவான் RBI. பார்த்துருக்கீங்களா RBI அறிக்கைன்னு? 4 ஆளுக்கு நேஷ்னல் இம்பார்ட்டன்ட், 4 ஆளுக்கு ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் என்ன பேர் என்னவா, கௌதமா, சவுந்தர். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், இந்தியாவுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேட்டட் முக்கியமானது. நீங்கள் ஸ்போர்ட்ஸு, நீங்கள் ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லணும். இப்போ நாளையிலேருந்து அது அதை வச்சுக்கலாம். அது எப்படி படிக்கிறீங்க, நியூஸ் பேப்பர் முடிஞ்சால் எடுத்துகிட்டு வாங்க. அது எப்படி படித்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் வருடாந்திர அறிக்கையெல்லாம் இந்த பொருளாதாரம் சம்மந்தமான குழுவெலாம் போடுவாங்க. என்ன பேங்கிங்கில் எப்படி டெவலப் பண்ணலாம், அல்லது பொருளாதாரத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை எப்படி சரி செய்கிறதுக்கான குழு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த நபார்டு உருவாக்குனதே அந்த கிராஃபிக் கார்டுன்னு ஒரு கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கிராஃபிக் கார்டுன்னு கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணது யாருன்னா RBI தான் இருக்கும். சரியா? கிராஃபிக் கார்டு சொன்னோமா, நபார்டு அமைக்கிறதுக்கு அவன் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பான், சிவராமன் தலைமையில் கமிட்டி. அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணணும். அடுத்து மேம்பாட்டு பணி, பொதுமக்களிடையே வங்கி பழக்க வழக்கங்களை வளர்க்கணும். ஏன்னா இந்த இலவசம் மானியெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் கொடுப்போன்னு சொன்னதுனால தான் ஓரளவுக்கு எல்லோரும் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க.
அப்படியே ஓப்பன் பண்ணாலும் அதில் போய் பணம் டெபாசிட் பண்ணுறதில்ல. அப்போ ரொம்ப கம்மி 10%, 10லேருந்து 5% பேர் தான் சர்ப்ளஸாக இருக்கிற பணத்தை பேங்க்கில் போய் போடுறாங்க. மிச்சம் 85 பேர் அவன் சொந்தக்காரன்ட்ட கடன் கொடுத்துட்டு வாங்கிட்டு இருக்கான், அல்லது ப்ரைவேட் ஃபினான்ஸில் போட்டுட்டு வாங்கிட்டு இருக்கான். அப்போ இந்த 85% சேவிங்ஸ் இங்கே உள்ளே வந்தால் என்ன ஆகும்? கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் எல்லா பிஸ்னஸுக்கும் பேங்க்லேருந்து கடன் கிடைக்கும். விவசாயத்துலேருந்து, 2ஆம் நிலை தொழிலேருந்து, 3ஆம் நிலை தொழிலேருந்து எல்லாத்துக்கும். நடுவில் லேவாதேவிக்காரன் இருக்கான் இல்லையா, கந்து வட்டிக்காரன், அவன் கொள்ளை வட்டி. 3 ரூபா வட்டி போட்டிங்கனாலும் 3 ரூபா வட்டினா எவ்வளோ? வருஷத்துக்கு மாதத்துக்கு 3 ரூபா, 100க்கு 3 ரூபா கொடுக்கணும். 100 ரூபா வாங்கினீங்கன்னா 3 ரூபா கொடுத்துட்டே வரணும். வருஷத்துக்கு எவ்வளவு? 36 ரூபா. 36% அப்படின்னா பர்சன்டேஜில் 36, மாதத்துக்கு 36%. வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்னாவே வருஷத்துக்கு 5% இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்கன்னா ஒரு வருஷத்துக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு வருஷத்தில் நீ எவ்வளோ வட்டி கட்டுவ? 36 ரூபா வட்டி கட்டுவ. அது இல்லாமல் நீ மாதம் மாதம் கொடுக்குறத அதை கால்குலேட் பண்ணால் அது 40%க்கு மேலே வந்துடும். அதே நீ பேங்க்கில் வாங்கினீனாக்கா லோனு 12% அதிகபட்சம். எவ்வளோ பிரச்சனை? 12 தானே அதிகபட்சம். நீ 12% வட்டி கட்டினா வருஷத்துக்கு இன்னும் கம்மியாக கூட இருக்கும். அதுவும் நீ என்ன விவசாயத்துக்கு டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது தமிழ்நாட்டில். கோஆபரேட்டிவ் பேங்க் அங்கெல்லாம் வாங்கினீங்கனாக்கா ஒழுங்காக கட்டிட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரியா? அதெல்லாம் 2006 அதுதான் ப்ரொசீஜர். எப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த வரலாறுலாம். ஆமாவா? ஆமாம், கிடையாது. அப்போ நீ 100 ரூபா கடன் வாங்கி இன்ட்ரெஸ்ட் மட்டும் 36 ரூபா கட்டுறதுங்க. பேங்க்கில் 100 ரூபா கடன் வாங்கி 12 ரூபா கட்டுறது எப்படி? புரிஞ்சுதா? அப்போது முதலீட்டாளருக்கு, விவசாயிக்கெல்லாம் கம்மி வட்டியில் கடன் கிடைக்கும் பேங்க்கில் போனீங்கன்னா. ஆனால் பணம் இல்லை. அந்த பணம்லாம் எங்கே போயிடுது? இன்றைக்கி ரிப்போர்ட் அதுதான். அதான் நான் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னு சொல்லியிருப்பேன். அன்ஆர்கனைஸ்டு செக்டார் வங்கி, இந்த வங்கி தொழிலில் 2 இருக்குது, அன்ஆர்கனைஸ்டு செக்டார், ஆர்கனைஸ்டு செக்டார். அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னால் இந்த மாதிரி பக்கத்தில் கந்து வெட்டி வாங்குற அதெல்லாம் இருக்குல்ல, அது. இந்தியாவில் அதிகமாக வங்கி தொழிலில் பணம் புழங்குறதுனா அன்ஆர்கனைஸ்டு செக்டார் தான். பேங்க் மூலிமா கிடைக்கிற கடன் கம்மி எல்லா தொழிலுக்கும். முதல் நிலை, 2ஆம் நிலை, 3 தொழிலுக்குமே அதிகமாக கடன் கிடைக்கும். ஏன்னா உடனே கிடைக்குமா? அவன்கிட்ட போய் பேங்க் போனால் அலையினா அந்த டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட் போட்டு தாளிச்சு எடுத்துருவானுங்க. போய் நின்னா போதும் 2 நாள், அடுத்த நாள் சரிப்பா வீட்டுக்கு போப்பா, அவனே வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துருவான். அவனே வீட்டில் வந்து வசூலிச்சுக்குவான். இன்னும் வட்டி அதிகம். சரி, ரைட். அப்போ என்ன பண்ணுவோம்? நாடு முன்னேறணும் அப்படின்னாக்கா மக்கள் சேவிங்ஸ் பழக்கம் நல்லா இருக்கணும். அந்த சேவிங்ஸ் எங்கே வைக்கணும்? பேங்க்கில் வந்து வைக்கணும். அது யார் ஊக்குவிக்கணும்? அதை ஊக்குவிக்கிறது யார்? ஆர்பிஐ. அதுக்கெல்லாம் ஸ்டெப் எடுக்கணும். விளம்பரம்லாம் கொடுக்குறது, அதெல்லாம் பண்ணணும். ப்ரொபகேண்டா அதெல்லாம் பண்ணணும். குறை தீர்வு நடவடிக்கை. பேங்கில் உள்ள குறை தீர்க்கிறதுக்காக குறை தீர்ப்பு இது அமைச்சிருக்காங்க. முதல் குறை தீர்ப்பாளர் திட்டம் 1995 கொண்டு வந்திருக்காங்களாம். 2017 வரைக்கும் 20 மாநில தலைநகரங்களில் இருக்காங்க. ஏதாவது பிரச்சனைனா வாடிக்கையாளர் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதில் மெயினாக ஓம்பட்ஸ்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க்கில் குறை தீர்ப்பு போய் செக் பண்ணிங்களா? பிரச்சனை ஓம்பட்ஸ்மன்னை பற்றி பார்த்தீங்களா? இருக்கா? அது என்னென்னு கேட்டிங்களா மேனேஜர்கிட்ட? கேட்கலையா? கேளுங்க. அடுத்து வேளாண் வளர்ச்சி. வேளாண் ரொம்ப முக்கியமாக இல்லையா? முக்கியமான அதிக வேலை வாய்ப்பு அதுதான் கொடுக்குது. சாப்பாடு அதுதான் போடுது. ஆமாம், ஜிடிபியில் 3ஆவது இடமா இருக்கலாம், ஆனால் வேலை வாய்ப்பில். ஆமாம், அதே மாதிரி முதல் நிலை தொழிலுக்கு தேவையான ரா மெட்டீரியல்லாம் அங்கேருந்து தான் கிடைக்கணும்.
அப்போ விவசாயம் வளர்ந்தால் தான் ஆகும். ஆமாம், அந்த விவசாயம் நபார்டை பற்றி நேற்றே சொல்லிட்டேனா, நபார்டு. அப்போது அதுக்கு தனியாக தேசிய அளவில் ஒரு வங்கி இருக்கணும்னு ஆர்பிஐ கீழே ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணாங்க, பிரித்து தனியாகவே நபார்டு, நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க்னு உருவாக்கிட்டாங்க. அவங்கள பற்றி நேற்று பேசிடுச்சு. சிறிய அளவிலான தொழிற்சாலைகளை ஊக்குவித்தல். பாருங்கள், பெரிய 1000 கோடி போட்டு ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்தா மிஞ்சி போனால் ஒரு 2000 பேத்துக்கு வேலை கொடுப்பான். அதே அந்த 1000 கோடியை சும்மா சொல்கிறேன், ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு சின்ன ஒருத்தன் டீ கடை ஆரம்பிக்கிறான், அவனுக்கு 10 லட்ச ரூபா கடன் கொடுங்க. இல்லை, அது கூட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஒவ்வொரு கோடியே 1000 பேத்துக்கு கொடுங்க. 1 கோடி முதலீட்டில் எப்படியும் ஒருத்தன் 100 பேத்துக்காவது வேலை கொடுக்க முடியும். சரியா? அப்போ 1000 × 100 போடுங்க, எவ்வளவு? 1000 × 100 எவ்வளோ? 1 கோடி ரூபா வந்துடும். 1000 கோடி போட்டு ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சுனாக்க மிஞ்சி போனால் 2000லேருந்து 5000 பேருக்கு தான் அவனால் வேலை கொடுக்க முடியும். சரியா? அதே 1000 பேர்த்துக்கு ஒவ்வொரு கோடி ரூபா கொடுங்க. ஒவ்வொருத்தனும் 100 பேர்த்துக்கு 1 லட்சம் பேரா? 1 லட்சம் பேர்த்துக்கு வேலை கிடைக்கும். புரிஞ்சுதா என்னன்னு? அதான் சிறு தொழில். தமிழ்நாட்டில் சிறு தொழில் அதிகம் இந்தியாவிலேயே. 71க்கு அப்புறம் அந்த சிட்கோ அதெல்லாம் வந்தது தான் காரணம். அதனால தான் தொழிற்சாலை அதிகம். நிறையா சிறு தொழில் குறு தொழில் மூலியமாக தான் அதிக வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டில். அதனால தான் பொருளாதார வளர்ச்சி இந்த அளவுக்காவது வந்தோம், சும்மாலாம் கிடையாது. சிட்கோ இருக்கு இல்லையா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன், கூப்பிட்டு போய் டிப்ளமோலாம் முடிச்சுட்டு வர. அப்போ தான் டிப்ளமோ காலேஜில் எல்லா இடத்துலையும் உருவாக்குறாங்க. பாலிடெக்னிக் காலேஜ், ஐடி காலேஜ், இன்ஸ்டியூட்டு, ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு. அங்கே படித்து வரணும், தூக்கிட்டு போவான், ட்ரைனிங் கொடுப்பான், லோன் கொடுக்க வைப்பான். அதனால தான் 1969 அந்த எத்தனை பேங்கு நேஷ்னலைஸ் பண்ணாங்க? 14 பேங்குன்னு நினைக்கிறேன். 14 அப்போ நீங்கள் அதை பண்ணணும்னு சொல்லி இந்திரா காந்திக்கு வற்புறுத்தி பண்ண வச்சதில் இவரும் ஒருத்தர் முக்கியமானவர். 69 அண்ணாலாம் இறந்துட்டார். 1969 அப்போ தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னாக்கா ட்ரைனிங் கொடுத்து அங்கே கூப்பிட்டு போனால் லோன் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ பிடிச்சி அந்த 14 பேங்க்னு நினைக்கிறேன் போய் நேஷ்னலைஸ் பண்ணு எல்லாத்தையும். அதெல்லாம் வெளியில் வராது. அப்படி நிறையா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஏகப்பட்டது உருவானுச்சு. அதை ஒழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. சரியா? ரைட், முடிஞ்சு போச்சு. அந்த பக்கம்லாம் காலின்னு தான் நினைக்கிறேன். எது திருப்பூர்லாம் காலியாக போகுது. ஸ்டெர்லைட் கதையெல்லாம் விடுங்க, அது இயற்கை. இப்போ நமக்கு அது பயங்கரமான பிரச்சனை. அது பெரிய தொழிற்சாலை, அது வேறு. அது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. கூடங்குளம் என்னது, அதுவும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது தான். அது உடஞ்சதுன்னா முடிஞ்சு போச்சு கதை. கூடங்குளத்தில் தான் கொண்டு போய் அந்த இதை வச்சுருந்தானுங்க. அங்கே மழை பெய்யாது, இயற்கை சீற்றம் அவ்வளோ வராதுன்னு. கூடங்குளத்தில் செம்ம மழையாமல் இந்த வருஷம் அன்றைக்கி போன வாரத்தில். சரியா? செம்ம மழையாமா சொல்கிறானுங்க. உடஞ்சதுன்னா முடிஞ்சுது கதை. அதோட ரேடியேஷன் நம்ம ஊர் வரைக்கும் வரும். இன்னும் பல தலைமுறைக்கு அங்கேயே இருக்கும். ஹீரோஷிமா நாகசாமியில் போட்டாலாம் குண்டு அது மாதிரி அங்கே. அது இல்லாமல் அதுலேருந்து வெளியே வரக்கூடிய கழிவுகளை ரஷ்யாவுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்கிறான், அங்கேயே புதைக்க சொல்கிறான். அப்போது அதை மண்ணில் பர்ஃபெக்டாக புதைக்கணும், இல்லைனா அதில் ரேடியேஷன் வரும். அந்த ஏரியா மக்களுக்கெல்லாம் பிரச்சனை. அதெல்லாம் மூடணும். அதோட பெரிய டெக்னாலஜி வந்துருச்சு. சோலார் இருக்குது, அதில் போட இன்வெஸ்ட்மெண்ட்டை. புரிஞ்சுதா? ஆமாம், அதெல்லாம் எதிர்க்க வேண்டியது தான். வெளிநாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்துதல். வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மேம்படுத்தணும். எப்படி சார் மேம்படுத்தணும்? எக்ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கு கடன் கொடுக்கணும். அதெல்லாம் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணாக்கா கடன் கொடுக்கணும். எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் என்ன கிடைக்கும்? ஃபாரின் கரன்சி கிடைக்கும். அப்போ இந்திய ரூபாவோட மதிப்பு உயரும். புரிஞ்சுதா? அடுத்தது அங்கே பாருங்கள், ஏற்றுமதியாளர் இருக்காங்க. டேக்ஸு ஆர்பிஐ போட முடியுமா? நான் என்ன சொன்னேன்? டேக்ஸ் யார் போடுவாங்க? கவர்மெண்ட்டு தான் அதை பார்க்கணும். இவன் என்ன பண்ணலாம்? கடன் கொடுத்து ஊப்பிக்கலாம், வங்கி
கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது, யோசிக்கணும். இல்லை, நீ கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம கேட்குற கேள்வி சரியான உன் மூளைக்கிட்ட நீயே கேட்டுக்கணும். 2 பேர் இருப்பான் உனக்குள்ளே, கேள்வி கேள்வி அதை யூஸ் பண்ணு. ஒருத்தனை யூஸ் பண்ணால் கற்றுக் கொடுக்குறேன், நீ கற்றுக்கிட்டுனா ஓகே. ஐயோ என்னடா நம்மளை குற்றம் சொல்கிறான்னு நினச்சின்னா கற்றுக்க முடியாது. சரியா? இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகிடும். என்ன சார் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. குறை கிடையாது இது. அதில் இதை கரெக்ட் பண்ணுனாக்க கரெக்ட் பண்ணிட்டுனா வேலை முடிஞ்சு போச்சு, அடுத்த லெவலுக்கு போவேன். ஆனால் இந்த ஏஜில் அப்படி தான் இருக்கும், வேறு வழியில் மாற்றிக்கிட்டுனா சூப்பர். ஆமாம், எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், அவருக்கு மட்டும் சொல்லலை. அப்போ கடன் கொடுத்தா என்ன ஆகும்? அவன் வாங்கி எக்ஸ்போர்ட் அதெல்லாம் பண்ணுவான். அந்த மாதிரி அதான் எக்ஸிம் பேங்க்லாம் இருக்குது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க்லேயே இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவனுக்கு கடன் கொடுப்பாங்க. அது கூட்டுறவுத்துறையை ஆதரிக்கணும். கூட்டுறவுத்துறை வந்து அந்த 1951 கிராம கடன் மதிப்பீட்டு குழுன்னு ஒன்று உருவாக்குறாங்க. 1951 முதல் 5 ஆண்டு திட்ட காலம். கிராமப்புறத்துக்கு கடன் கிடச்சி விவசாயத்தை மேம்படுத்தணும், அப்போ தான் தொழில் பெறும். கிராம சமூகம் தானே, அதுக்காக ஒரு குழு அமைக்கிறாங்க. இந்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம், அப்புறம் ஆர்பிஐ சேர்ந்து தான் அமைக்கிறாங்க கிராம கடன் மதிப்பீட்டு குழு. 1951 நம்மலாம் ஆய்வு செஞ்சு கிராமப்புறத்தில் கடன் கிடைக்கணுன்னாக்கா கோஆப்ரேட்டிவை டெவலப் பண்ணலான்ட்டான். இந்தியாவில் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது ஒரு மெத்தேடு, பிஸ்னஸில் அது ஒரு மெத்தேடு. ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஆகணும், அது சக்ஸஸ் ஆகணும். சக்ஸஸ் ஆனால் இந்தியா வந்துட்டு எங்கேயோ போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் கோஆப்ரேட்டிவ் அவனும் மதிக்கிறதே கிடையாது. நம்ம தானே கோஆப்ரேட்டிவ்னா மதிக்கிறது. ஏன்னா நான் அதை பற்றி தெரியல, ஏதோ ஓடிட்டு இருக்கிறோம் அப்படி அரைக்குறையாக கற்றுக்கிட்டு. இன்றைக்கி டென்மார்க் சூப்பராக இருக்குது அப்படின்னா அவன் என்ன தொழில் செய்கிறான்னு சொன்னான்னா, டென்மார்க்கு மாடு மேய்க்கிற தொழில் தான் டென்மார்க். உலகத்திலே வளர்ச்சி அடைஞ்ச நாளில் அவன் அதுலேயே இன்றைக்கி சிறந்த பொருளாதாரம் அவனா பார்த்துக்காங்க. கூட்டுறவு தான் காரணம் சக்ஸஸ் ஆனது. ஜப்பான் தொழிலில் சூப்பராக இருக்கு இல்லையா, அது காரணம் கூட்டுறவு சங்கம் தான் காரணம். யார்? அதை தான் சொல்கிறேன், சிறந்த நாடு பொருளாதார ரீதியாக வந்தால் வளர்ச்சி அடைஞ்ச நாடு. சும்மா அமெரிக்காலாம் டுபாகுரு ஃப்ராடு பசங்க, ரவுடி பசங்க. ரவுடி தான் அமெரிக்கா. எல்லாம் ஒட்டு கேட்டுட்டு தான் இருப்பானுங்க, வீடியோலாம் எடிட் பண்ணி பார்த்துருவானுங்க. இங்கேயே வந்தான் ஒருத்தன், இங்கே வந்துட்டு அப்புறம் சரி ரைட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி வந்துட்டு விட்டான். சரி சரி இந்திய ரூபாய் கூட்டுறவுத்துறையை ஆதரிக்கிறது. மறைமுகமாக கூட்டுறவு சங்கங்கள் நிதி உதவி வழங்குறது, அந்த மாதிரி அவங்களுக்கு டெவலப் பண்ணலாம். ஏன்னா கூட்டுறவு சங்கங்கள் டெவலப் ஆச்சுன்னா அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் டெவலப் ஆவாங்க. ஒரு கிராமத்தில் பிஏசிஎஸ் பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அது நல்லா இருந்தது அப்படின்னா அந்த கிராமமே செழிப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சரியா? ஆமாம். அது முழுக்க தனியார், அரசாங்கத்துக்கு கிடையாது கூட்டுறவு. அரசாங்கத்துக்கும் கூட்டுறவுக்கும் சம்மந்தம் இல்லை, மக்களோட தான் அது. ஆனால் அந்த கூட்டுறவு சங்கம் நல்லா இருந்தால் மக்கள் நல்லா இருப்பாங்கிறதுக்கு அரசாங்கம் கொஞ்சம் அதுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க கொஞ்சம். மற்றபடி அது தனியார். மக்களோட அறியாமையினால் நம்ம அதை என்ன நினச்சிக்கோ, அரசாங்கத்தோட தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். சரியா? ரைட். அறியாமை, யாரும் முட்டாள் கிடையாது, அறியாமையில் தான் இருக்கிறோம், தெரியல அந்த விஷயம் முழுமையாக. இந்திய அரசு ஜூலை 15, 2010 அந்த சின்னம் இருக்கு இல்லையா, இது நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். இந்தியன் ருபியோட எம்பளம் இருக்குல்ல, அது பாடம் முடிஞ்சிருச்சா? பண மதிப்பிழப்பு ஈடு செய்தல் பற்றி ஒரு விவாதம் வகுப்பறையிலாமா. இந்த பண மதிப்பிழப்பு பண்ணார்ல தலைவர், அதை தான் சொல்கிறாங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் சாதனை இல்லாமா, உலகின் சிறந்த மத்திய வங்கிகளில் இந்திய ரிசர்வ் வங்கி ஒன்று. நல்லா இருந்தது, நாசம் பண்ணிட்டானுங்க, முடிஞ்சு போச்சு. ரகுராம் ராஜன் இருக்கார்ல, அவர் இருக்கிற வரைக்கும் இவனுக்கு இதெல்லாம் பண்ணுன்னானுங்க, டிமானிட்டைஸ் பண்ணுன்னானுங்க. அவர் ஐயோ பண்ணணும், நான்லாம் பண்ண மாட்டேன், பண்ண பொருளாதாரமே சீரழிஞ்சிருந்தார். இவனுங்க அவரை போட்டு ப்ரெஷரு. அப்புறம் 2வது டைம் அவரே உட்கார வைக்கலான்னு பார்த்தாங்க. சரியா?
அவர் நீ ஆளை விடுங்கடா அவனுங்கிட்ட வேலை செய்ய முடியாதுன்னு போயிட்டார். அவர் இந்திய வம்சாலியை சேர்ந்தவர், வெளிநாடு செட்டில் ரகுராம் ராஜன். அவரும் பிராமணர் தான். அவர் சொல்லுவார், இதெல்லாம் வேலைக்காவது இவனுங்க அட்டுழியம் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஆர்பிஐ கவர்னர் தான். இந்த கவர்னர் பற்றி நான் டம்மி பீஸு அதை பற்றி பேசாதீங்க. நம்ம பேங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், நீங்கள் டம்மி பீஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஆமாம். வேறெல்லாம் கவர்னர் எங்கேயும் இல்லை. இன்னும் 6 பேரில் மாநில கவர்னர். ஆனால் ரோட்டரியில் இருப்பாங்க கவர்னர், ரோட்டரி லைன்ஸ்லலாம். அந்த கவர்னர்லாம் இல்லை. உலகின் சிறந்த மத்திய வங்கிகள், ஏன்னா நிறையா ரிசர்வ் ஃபண்ட்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. என்ன சொன்னாலும் 2009 அமெரிக்க பொருளாதாரமே ஸ்தம்பித்தது பேங்குனால தான். நம்ம பொருளாதாரம் அப்படி எதுவுமே அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம எப்பயும் போல் இயங்கிட்டு இருந்தது நம்ம பொருளாதாரம். வாங்கிறது விற்கிறது எல்லாம் நடந்துச்சு. அங்கெல்லாம் பணம் இல்லாமல் எல்லாம் திவாலாகி போய் மோசமான நிலைமைக்கு போயிட்டானுங்க. அமெரிக்காவோட சூழ்ச்சி தான் இந்த வேலை டிமானிட்டைஸ் பண்ணது, வீட்டில் சேமித்து வச்சதெல்லாம் தூக்கிட்டு வந்து போட்டது, இன்னும் நிறைய வேலை. ஆமாம். எவ்வளோ கொண்டுட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் பேப்பரில் வந்துச்சுல, கருப்பு பணம் எவ்வளோ பிடிச்சேன்னு சொன்னானுங்களா? எத்தனை வருஷம் ஆகி போச்சு? 5 வருஷம் ஆகி போச்சுல்ல. பேப்பரில் வரும்ல, பார்த்தீங்களா இல்லையா? ரிசல்ட்டு பார்க்கணும். எல்லா பணமும் 99% வந்து சேர்ந்துருச்சு. எங்கே கருப்பு பணம்? அதே மாதிரி நான் சொல்லியிருப்பேன், கருப்பு பணம்னாக்க இப்போ நான் 10 லட்ச ரூபாய்க்கு எனக்கு வருமானம் வந்துருக்கு, கணக்கு கட்டல, அது கருப்பு பணம். காசு கொடுத்து நான் நகை வாங்கிட்டேன், இந்த நகை தான் கருப்பு பணம். புரிஞ்சுதா? அவன்கிட்ட போய் 10 லட்ச ரூபா போயிருச்சா நகை கரக்காரன்ட்ட, அவன் என்ன பண்ணுறான், ஒரு பில்டிங் கட்டுறான், அந்த பில்டிங் கருப்பு பணம். புரிஞ்சுதா? இதெல்லாம் எங்கே போய் இது மாதிரி சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. சுதந்திரம் அடைஞ்சதில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காது எல்லாமே. அப்போ அந்த பணத்தெல்லாம் எப்படி மீட்ப? கேட்குறவன் கேனீங்கன்னா எருமாடு என்ன பண்ணும், ஏரோப்ளைன் இல்லை ராக்கெட்டு ஓட்டிட்டு சூரியன்கிட்ட போய் சிவபெருமானை பார்த்துட்டு அவரை பூமிக்கு கூட்டிகிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னாலும் நம்புவீங்க. சரியா? ஆமாம். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நம்பிட்டு தான் உட்காந்துருப்போம். ஆமாம் தான், நம்பிட்டு தான் இருக்கிறோம். சரி. 2008-09 ஏற்பட்ட உலக பொருளாதார மந்தநிலை காலத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு இந்திய பொருளாதாரம் எதுவுமே நடக்கலை, அது பாட்டில் இயங்கிட்டு இருந்துச்சு. விலைவாசி ஏறிச்சு, அதெல்லாம் ஸ்டேபிளைஸ் பண்ணி நல்லா பண்ணிட்டாங்க. வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்காக தேசிய வங்கி நபார்டு ஒரு காலத்தில் இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை நிறுவனமாக இருந்தது, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நபார்டு உலகத்திலே தேசிய அளவில் விவசாயம் கிராமப்புற மேம்பாட்டுக்காக ஒரு வங்கி இருக்குன்னா நபார்டு தான். சரியா? 2016-17 மேற்கொள்ளப்பட்ட பணம் இது ஒரு விலங்கா போனது. இவன் செஞ்சதெல்லாம் நல்லதுன்னு காட்டுறானுங்க. அதான் அப்போ செஞ்சதெல்லாம் இது அதான் பார்த்தேன்ல. நடுவில் இந்தியாவோட பொருளாதாரம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், திடீர்னு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழ்நாட்டில் இதெல்லாம் எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. ஆனால் இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் தமிழ்நாட்டில் தான் சிறப்பாக இருக்குது, அதனால தொழில் நல்லா இருக்குது, நம்ம பார்க்குறோம். சிம்பிள். அவனுக்கு முன்னாடி கதை விட்டுக்கிட்டு இருந்தானுங்க, கேட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது நீங்கள் எல்லாம் வட மாநிலத்துக்கு வேலை தேடி போகிறீங்களா, அல்லது வட மாநிலத்தில் உள்ள வேலை தேடி இங்கே வரானா? நான் இதுக்கு முன்னாடி 2010, 11, 12 பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் அங்கே கொண்டு போய் ஒன்றுண்டான்னு சொல்லிகிட்டு இருப்பேன். இதேமாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுவாங்க, உங்களெல்லாம் கூட்டு போய் அங்கே விட்டா தான்டா தெரியும், சொன்னால் புரியாது உங்களுக்கு. ஹிந்தி படிக்க ஆனாலும் அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டோம், தமிழ்நாடு திராவிட தாழ்வில் இந்த கதையெல்லாம் விட்டுட்ருப்பானுங்க. அப்போ நான் உங்களெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போகண்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு வேலை மிச்சம். இப்போ எல்லோரும் உணர்ந்துட்டான். எல்லோரும் அங்கேருந்து என்ன பண்ணுறான், சுத்தமாக போச்சு அவுட்டு. 2014 அப்புறம் அங்கே வேலை வாய்ப்பு இல்லை, எல்லோரும் அங்கேருந்து வேலையை தேடிங்க முடியா. இங்கே வந்து பார்த்துட்டு சொர்க்க பூமியாக இருக்குது. நீங்களாம் எங்கே போகிறீங்க? சிங்கப்பூருக்கும் அமெரிக்காவுக்கும் ஓடுறீங்க இங்கே படிச்சுட்டு, நம்ம ஊரில் கல்விக் கொள்கையினால். அங்கே போயிட்டு பயங்கர ஆடம்பர வாழ்க்கை அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே செட்டில் ஆகுறீங்க. இவனுக்கு சிங்கப்பூர் அமெரிக்கா மாதிரி இருக்குது வடக்கன்ஸுக்கெலாம், அவன் இங்கே வரான் தேடிட்டு. நீயா நானா அதெல்லாம் பார்ப்பீங்க, தமிழா நீயா நானாலாம் வடக்கன்ஸ் பேசுகிறாங்க பாருங்கள். ஐயோ எங்களுக்கு இந்த மாதிரிலாம் இல்லை, அது லேடிஸ் பேசுகிறாங்க. ஐயோ நான்லாம் வீட்டை விட்டு வெளியிலே போக முடியாதுங்க, அவ்வளோதாங்க. இங்கே என் குழந்தை ஃப்ரீயாக ஸ்கூலுக்கு போகுது, இலவசமாக எல்லாம் கிடைக்கிது, அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவனுக்கு விட்டதெல்லாம் அது உடான்ஸு.
பொய். இது எழுதியிருக்கானுங்க. இந்த முட்டா பையில என்ன பண்ணுறான், விட்டுட்டு உக்காந்துருந்தான் நீட்டுன்ற பேரில் புக்கை மாற்றிக்கிட்டு. ஏன்னா சொத்தை பிடிங்கிடுவானுங்க அப்படின்ட்டு. யாரை சொல்கிறேன்னு தெரியும். நீட்டுன்ற பேரில் எப்போ இதை மாற்றினாங்க அப்படின்னு. ரைட். பணமதிப்பளிப்பு மற்றும் பண மதிப்பு ஈடு செய்தல் என்ன சொல்கிறானுங்க, இந்திய ரிசர்வ் வங்கியாக சொன்னது பரிந்துரையின் பேரில். அது இல்லாமல் அந்த பணம் சம்மந்தமான விஷயம்லாம் யார் முடிவு எடுக்கணும், RBI தான் எடுக்கணும். அவன் தான் அட்டானமஸ் பாடி. இவன் போனால் ஏர்போர்ட்டில் நின்று மேனே கீனே அவ்வளோதான் செல்லாத நைட்டோட அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் ஏறி ஓடிட்டாங்க. எங்கே, தாய்லாந்துக்கு. அங்கே எதுக்கு போனான்னு தெரில. தாய்லாந்து எதுக்கு ஃபேமஸ்ன்னு பாருங்க எடுத்து. அங்கே போயிட்டு ஜப்பானுக்கு போயிட்டான். போயிட்டான். அப்புறம் வந்துட்டு இன்னும் நம்ம நிறையா நாட்டுக்காக கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதில் இறந்தது பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் க்யூவில் போய் நின்று அது பண்ணி அடிபட்டு மிதிப்பட்டு. அது எப்படி சக்ஸஸ்ஸு? அதுதான் நான் செஞ்சதெல்லாம் கரெக்டுன்னு சொல்கிறான். இவன் அறிவாளியா, ரகுராம் ராஜன் அறிவாளியா? RBIனுடைய கவர்னர், அவர் எக்கனாமிஸ்ட், அவர் சொல்கிறாரு அது பண்ணக்கூடாது தப்பு அப்படிங்கிறாரு. அவர் துரத்தி விட்டு உனக்கு பண்ணுறானுங்க. புரியுதான்னு? ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது, இந்த கண்மணிக்கும் தெரியாது, இந்த முட்டா பயலுக்கும் தெரியாது. சரியா? ஆமாம். ஒரு சும்மா அதான் சொன்னால் அமர்த்தியா சென் 2014 எலெக்ஷனில் ஓட்டு போட்டு வராரு. கேட்குறாங்க யாருங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு. யார் ஜெயிப்பாங்களா இல்லையானா எனக்கு தெரியாதுங்க. ஆனால் சொல்லுவேன், மோடி ஒரு வேளை வந்தால் அவர் அவரோட பொருளாதார அறிவை, ₹1 நாணயம் இருக்குல்ல, அந்த நாணயத்தில் ஒரு பக்கத்தில் கூட எழுத முடியாது. அந்தளவு கூட அவருக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு போட்டார். அதோட விளைவு தான் நம்ம இப்போ இன்றைக்கி வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு வரோம். நம்ம பரவாயில்ல, எங்கள் தமிழ்நாட்டில் ஏதோ அவங்க போட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால அப்படியே ஒப்பேற்றிக்கிட்டு இருக்கோம். வடக்கன்ஸ்லாம் பாவம் கதறானுங்க. அப்புறம் எப்படி சார் ஜெயிக்க வைக்கிறானுங்க? ஏதோ போங்கு வேலை பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. போங்குன்னா ஏமாத்து வேலை. எல்லாம் ஜெயிக்க முடியாது. அந்த மக்கள்கிட்ட டேரெக்டாக போய் கேளுங்க, ஐயோ அப்படின்னு கதறானுங்க. நாங்களாம் ஓட்டே போடலாங்கிறோம், எப்படி ஜெயிக்கிறான்னு தெரில. நம்ம நாட்டிலையா? நம்ம நாட்டிலலாம் அதுதான் சூப்பர் கேள்வி. நீங்கள் உங்கள் நாட்டில், இங்கே தமிழ்நாட்டில் டிஎம்கேலாம் வந்துட்டு அந்த பூத் ஏஜென்ட்லாம் பக்காவாக இருப்பான். ஏதாவது தப்பாக மாற்றி போகிறான் வேறு ஒருத்தனை அனுப்பி விட்றான்னா என்ன பண்ணுவான்? சண்டைக்கு போயிடுவானுங்க. அதேமாரி பெட்டி வச்சுருக்கிற இடத்துல என்ன இருக்கும், பக்கா பாதுகாப்பு ஏஜென்ட்லாம் போட்டு சுற்றிலும் பார்த்துக்குவானுங்க. அப்போ யாரும் உள்ளே போக முடியாது, வெளியில் வர முடியாது. அதுலேயும் கொஞ்சம் சேட்டையெல்லாம் பண்ணாங்க போன MP எலெக்ஷன்லேயே. எங்கேயோ இப்போ வேணுமே அந்த பக்கம் ஒரு லாரியை விட்றது, அவனுக்கு விரட்டி பிடிச்சாக்கா எல்லா லாரியும் பார்த்தா அவனுக்கு பயம் வந்துருச்சுன்னு சொல்கிறது. எல்லாம் பயங்கர கிரிமினல் வேலை. அப்படியே அப்பா செம்ம கிரிமினல் வேலை. மாற்ற முடியல. அங்கே அப்படி கிடையாது. அதேமாதிரி ஒருத்தன் உன்னை மிரட்ட முடியுமா? இதுக்கு தான் ஓட்டு போடணுன்னு அங்கே மிரட்டுறானுங்க. நீ இதுக்கு போடலன்னா உன்னை காலி பண்ணிடுவோம் ஊரை விட்டு அப்படிங்கிறான். அங்கே ஜாதிய கட்டமைப்பு இன்னும் இருக்குது. ஜமீன்தாரி முறை அப்படியே இருக்குது. ஊரில் தலைவர் என்ன சொல்கிறாரோ எல்லாம் கேட்கணும், அதெல்லாம் இருக்குது. அப்படியே மிரட்டுறான். புரிஞ்சுதா? ஆமாம். அதேமாதிரி அவனுங்க இது இல்லை. இங்கே எல்லா கட்சியும் ஒன்று சேர்த்து நிற்கிறாங்க. அதுக்கு தான் தந்திரமாக இப்போ ADMK பிரித்து விட்ருக்குது. இங்கே எப்படி நான் வரமாட்டேன், அதனால் என் கூட சேராத, நீ இன்னும் இல்லை, ஒருவேளை உனக்கு 10 சீட்டாவது கிடைக்கும், அப்போ எனக்கு அங்கே சீட்டு பத்தலாம், நம்ம 2 பேரும் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு. அரசியல் ரொம்ப முக்கியம் அமைச்சரே. அரசியல் பேசாதான்னு சொல்லுவானுங்க. அரசியல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், அறகுறையாக பேசக்கூடாது. முன்னாடி சொன்னான்னு சொல்லிட்டு பொருளாதாரம் தெரிஞ்சிருக்கணும், அரசியல் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவன் ஓட்டே போடணும், நல்லா போடக்கூடாது. இப்போ ஸ்ரீலங்காவில் பொருளாதார பிரச்சனைன்றானுங்கள, நீங்கள் ஏன்னு புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு? உனக்கு சுற்றி உள்ள 100 பேரை கேளு, ஒருத்தன் சொல்லிட்டானோ நான் காதை நெறிக்கிறேன். பொருளாதாரம் அழிஞ்சிருச்சுமா? என்ன பொருளாதாரம் அழிஞ்சிச்சு தெரியாது. கவர்னர் இன்னும் அதை பேசிகிட்டு இருப்பான். கவர்னர் பெரிய ஆளா, CM பெரிய ஆளா? அது இந்த ADMK குஞ்சுகள், அப்புறம் இந்த BJP குஞ்சுகள். ADMKலேருந்து போனால் தான் அதுங்கெல்லாம் அங்கே, ஏன்னா இங்கே சரியான தலைவர் இல்லை அப்படின்ட்டு அங்கே ஓடிடுச்சுங்க. அவங்களாம் ஆளுநர் தான் பெரிய ஆள், ஆளுநருக்கு ஈடு கொடுக்க முடியலை. இது என்னப்பா டம்மி பீஸாக இருக்காருப்பா, ஆச்சா பூச்சான்னு அரசியல் தெரியாமல் பேசிட்டு தர்றான். அதே எடப்பாடி CM-ஆக இருக்கும் பொழுது அப்போ உள்ள பன்வாரிலால் புரோஹித் என்ன பண்ணா, நான் வந்துட்டு ஆய்வு செய்ய போகிறேன்னு எல்லா டிஸ்ட்ரிக்கும் போனார். அப்போ DMK போகிறான்னு நாங்கள் எதிர்கட்சி விட்டுட்டு இருக்கலாம்ல. அப்போ யார் உண்மையான மக்களுக்கானவன் யோசிச்சு பாருங்கள்.
போய் இவங்க போகிறாங்க கருப்பு கொடி காட்டினாங்க. நீ யார் போகிறதுக்கு, சிஎம் தான் போகணும், நீ எதுக்கு போகிறாங்க, உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. போய் ஆளுநர் மாளிகை உட்காரு, கையெழுத்து போடு, அதோட ஜாலியாரியா என்ஜாய் பண்ணியா போயிட்டே. பார்த்தீங்களா, அதை அப்சர்வ் பண்ணிங்களா? அது தெரியாமல் என்னப்போ ஆளுநர் போய் இதுக்கெல்லாம் போகிறாங்க, அது போய் மறியல் பண்ணுறாங்க. நீ ஏடிஎம்கேவா டிஎம்கேவான்னு பார்க்குறீங்க. அப்படி இருந்த வேலைக்கு ஆகாது. மக்கள் நாமன்னு பார்க்கணும். பவர் கிடையாது, உரிமையெல்லாம் ரெண்டாவது, அதிகாரமே கிடையாது, போகக்கூடாது. அதை தான் சொல்கிறேன். அப்படியே ஒரு ஊருக்கு போகணுன்னாலும் யார் ஒரு அரசாங்க ரீதியாக நீ ஒரு ஊருக்கு போறினாலும் தமிழ்நாடு அரசாங்க ரீதியாக யார் ஒப்புதல் கொடுக்கணும்? அமைச்சரவை சொன்னால் தான் நீ போகணும். நீ பாட்டில் போயிட்டு எல்லா வேலையும் பண்ணக்கூடாது. நீ உன் பர்சனல் விஷயத்தை என்ன கருமத்தை வேணாலும் பண்ணி தொலைஞ்சிக்கலாம், உன் விருப்பம். சரியா? நம்ம மாநிலத்தின் பேரில் நீ எந்த வேலை செஞ்சாலும் யார் சொல்கிறத செய்யணும்? அமைச்சரவை சொல்கிறது தான் செய்யணும். மாநிலத்தின் தலைவர் யார்? ஆளுநர். அரசாங்கத்தின் தலைவர் யார்? முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை, முதலமைச்சர். ஓகே, ஆமாம், முதலமைச்சர். அவங்க சொல்கிறது தான் நீ கேட்கணும். மற்றபடி நீ எந்த ஸ்டெப்பு எடுக்கக்கூடாது. ஏன்னா அவன் தான் மக்களோட பிரதிநிதி. நீ யார்? சும்மா அவன் அப்பாயின்மெண்ட் பண்ணுவான், உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இந்த ஜம்மு காஷ்மீர் தீர்ப்பே தப்பானது, பயங்கர தப்பு. சந்திர சூட்டு கொண்டு தப்பு தான். 5 பேர் கொண்ட குழு தப்பு. அது 5 பேர் தானே கொடுத்துருக்கானுங்க, அதெல்லாம் தப்பு. அதான் ஒரு சில விஷயத்தில் நல்லது மாதிரி நடிப்பாங்க, ஒரு சில விஷயத்தில் வேறு வழியில் கழுத்து கை வச்சுருவானுங்க. அவன் சொல்கிற மாதிரி தான் தீர்ப்பு கொடுக்கணும். சரி, ரைட். சரி, கருப்பு பணத்திற்கு எதிராகவும் சுழற்சியில் உள்ள கள்ள ரூபாய் நோட்டுகளை வெளியேற்றவும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தான் குஜராத்து அந்த ஏரியாலாம் கள்ள நோட்டு அதிகமாக இருக்காம்மா. முன்னாடியோட கள்ள நோட்டு அதிகமாகிடுச்சுன்றான். ரிப்போர்ட்டு பேப்பரில் வந்தது. பணம் சார்ந்த வியாபார முறையை ஒழுங்குபடுத்துதலாமா. பணம் சார்ந்த வியாபார முறை, அதாவது ஆமாம், அதாவது டேக்ஸ் ஜிஎஸ்டிலாம் கட்டாமல் தப்பிக்க முடியாது அந்த மாதிரி. ஆனால் வடக்கன்ஸ், இந்த குஜராத்தி, இந்த மும்பைக்காரனுங்க நாய்ங்கெல்லாம் டேக்ஸே ஒழுங்காக கட்டுறது கிடையாது, நம்மளால தான் கட்டிகிட்டு இருக்கான் ஜிஎஸ்டி தான். என்ன சார் நாய்ங்கெல்லாம் சொல்கிறீங்க? உண்மை, நீங்கள் போய் பாருங்கள், பக்கத்தில் போய் பாருங்கள். டேக்ஸே கட்ட மாட்டான், மதிக்க மாட்டான், அப்படியே தூக்கிட்டு வரான் அங்கேருந்து டேக்ஸ் கட்டாமல். அவன் 10 ரூபாய்க்கு, அதனால தான் பாருங்கள், குவாலிட்டி பக்கத்தில் போய் பாருங்கள், எல்லாம் சீப்பாக கொடுப்பான் அவங்களுக்கு. ஏன்னா டேக்ஸே கட்டுறது இல்லை. 100 ரூபாய்க்கு விற்கிறான்னா 10 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி கொடுக்குறான். 90 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி கட்ட மாட்டான், அவங்கள்ட்ட வாங்கிக்குவான். மற்றும் அதனால தான் அவனுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ராஸ்கலுங்களுக்கெல்லாம். யார நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு பிஜேபி சப்போர்ட் பண்ணுவானுங்க அந்த குஜராத்திக்காரனுங்க, மகாராஷ்டிராக்காரனுங்கெல்லாம். ஏன்னாக்கா இதிலேருந்து தப்பிச்சு விட்ருவான் அங்கேருந்து வந்து. அது இல்லாமல் அங்கே உயர்குடி மக்கள் இவனுங்க, பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாலும் உயர்குடி மக்களுங்க. வேலை செய்ய வரவங்களாம் யார்? பிசி, எம்பிசி, எஸ்சி. இவனுக்கு வேணால் நம்ம கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுவானுங்க. இந்த பிஸ்னஸ் பணத்தை எடுத்துகிட்டு வந்து பிஸ்னஸ் பண்ண வரால அவன் சப்போர்ட் பண்ண மாட்டான். வரலாறு முக்கியம் அமைச்சரே பாருங்கள், ஒழுங்குபடுத்துகிறாங்களாம். ஆமாம். அப்போ என்ன ஆகும்? பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? பேடிஎம், ஜிபே அதில் பண்ணுவோம்ல. அப்போ பேங்கில் அக்கௌண்ட்டில் லிஸ்ட் எடுத்துருவாங்க, எடுத்து அவனுக்கு டேக்ஸ்லாம் பிடிச்சிருவோம் அப்படின்னு. அப்புறம் அதேமாரி என்னது, இந்த சொன்னாலே எஸ்வி சேகர், அது சிப்பு வச்சுருப்போம். அவன் சொல்கிறான், அப்போ அண்டா கேட்குறான், அதான் கேட்குறவன் காணங்கன்னா எருமை மாடு ஏரோப்ளேன். எஸ்வி சேகர் ஐயோ பண மதிப்பிற்கு கொண்டு வந்தவொன்னா நிறையா பொருளாதார வல்லுநர்கள் அதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதில் இந்த எஸ்வி சேகர் மாதிரி டுபாகூர் மண்டைனுங்க அதுங்க, அதில் ஒரு சிப்பு இருக்குது அந்த ரூபாயில். அது எவனா அதை பிளாக் மணியாக வீட்டுக்குள்ளே பதுக்கி வச்சுருந்தாக்கா சேட்டலைட் வச்சு கண்டுபிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சொன்னானுங்க பார்த்தீங்களா? ஏன்னா மூதேவி அந்த 10 லட்ச ரூபா வச்சு நான் என்ன பண்ணுறேன், 10 லட்ச ரூபா வச்சு நான் இப்போ நகை வாங்கிட்டேன். இந்த நகையில் எங்கே சிப்பு இருக்குது? அந்த 10 லட்ச ரூபாய் கணக்கு காட்டாமல் என்ன பண்ணுறான் அவன்? நகையை விற்றவன் பில்லையும் கட்டிடுறான். அது பிளாக் மணி. அது எங்கே போய் கண்டுபிடிப்ப? அந்த என்ஜினியர் கட்டினாலாம் 10 லட்ச ரூபா அவனுக்கு வருமானம். அந்த வருமானத்தை வச்சு என்ன பண்ணுறான்? ஒரு கார் வாங்கிடுறான், பிளாக் மணி. காரை என்ன பண்ணுவேன்? இப்படி போயிட்டே இருக்கும். இந்த 10 லட்ச ரூபா கடந்து போயிட்டே இருக்கும். இது உருவாக்குற அந்த 10 லட்ச ரூபா கணக்கில் காட்டாமல் உருவாக்குற எல்லா பணமும் கருப்பு பணம் தான், சொத்தும். மக்களாக முன் வந்தால் தான் சரி பண்ண முடியும். அதில் ஒருத்தன் 10 லட்ச ரூபா நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணியிருக்கான், அந்த 10 லட்ச ரூபா கிடைக்குது, எனக்கு இன்கம் இவ்வளோ தாங்கன்னு போய் அதுக்கான டேக்ஸ் 1.5 லட்ச ரூபா கட்டுறானா, அதுப்போ அந்த 10 லட்ச ரூபா ஒயிட்டாக மாறும்.
அவனோடது மட்டும்தான் ஒயிட்டாக மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி 100 பேர் சொத்து உருவாங்கினால அதெல்லாம் பிளாக் மணி தான். என் நகையிலேருந்து, அவன் பில்டிங்லேருந்து, அவன் கார்லேருந்து, தோட்டம் துறவு வாங்கினா அதுலேருந்து எல்லாமே. கேட்குறவங்க கேனையாக இருந்தால் எருமாடே இருக்கும். ஆமாம், அதுக்கு தான் என்னது கேள்வி கேட்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள். என்ன அர்த்தம் இது? ஏன் என்ன நடக்குது? என்ன ஃபஸ்ட்டு கேள்வி, நம்ம ஏன்டா பிறந்தோன்னு கேள்வி கேட்கணும். எப்படி பிறந்தோம்? ஏன் இயற்கையை படைச்சது? பயாலஜியில் நமக்கான வேலை என்ன இந்த பூமியில்? கேள்வி கேட்கணும். எல்லாமே கேள்வி கேட்டால் தான் கற்றுக்க முடியும். தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த பூமி நல்லாயிருக்கும். அடுத்தது பணம் சார்ந்த வியாபாரம் ஒழுங்குபடுத்துகிறாங்களா? எங்கே ஒழுங்குபடுத்தினேன்? பயங்கரவாதம், தீவிரவாதத்தின். ஆமாம், இதெல்லாம் ஒரு கதை. ஆனால் அவனுங்களுக்கு தீவிரவாதம் எடுத்துக்குவானுங்க. கேட்டாக்கா பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டானுங்களாம், கள்ள பணத்தை விட்டு ஆயுதம் தயாரித்து நம்ம இந்தியாவே அட்டாக் பண்ணுறான். ஆமாம், அதை பண்ணதுக்கப்புறம் புல்வாமா தாக்குதல் 19 நடந்துச்சு. என்ன பண்ண? எந்த ஆணியை கொடுங்கண்ணே? புல்வாமா தாக்குதல் எத்தனை பேர்? 40 பேர். அந்த மாதிரி அட்டாக்கு எனக்கு தெரிஞ்சு நடந்ததே இல்லை. உள்ள பூண்டு 2000 இப்போ பாருங்க 24 எலெக்ஷன் வருது பாருங்கன்னா. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்ரீலங்கா வந்து பக்கம் பார்டரில் நம்மளை தமிழர் மீனவர்கள் தொந்தரவு பயங்கரமாக கொடுப்பான். நாட்டுக்குள்ளே கலவரம் நடக்கும். சரியா? கலவரம் நடக்கும், தூண்டி விட்ருவானுங்க அங்கே எங்கன்ட்டு. அதேமாதிரி பார்டரில் பாவம் இராணுவ வீரர்களை போட்டு தள்ளிடுவானுங்க. சீனா அட்டாக்குமா இந்த பக்கம் பாகிஸ்தான் அட்டாக்குமா, பாகிஸ்தான் தீவிரவாதி அட்டாக்குமா, அல் உமாமா, கில் உமாமா, கல் உமாமா எல்லாம் நடக்கும். இந்த எலெக்ஷன் வரதுக்குள்ளே நடக்கும் பாருங்க. உங்களை டைவெர்ட் பண்ணி விட்றதான். அந்த வட இந்தியனுங்களாம் மகா முட்டாளுங்க. நாட்டை காப்பாற்றுறது இவனுங்களாக தான் முடியும்னு நினச்சிட்டு இருப்பானுங்க. எக்ஸாம்பிள், நான் வந்து 2001 அந்த குடியரசு தின அணிவகுப்பு கலந்துக்கிறத ட்ரெயினில் போயிட்டுருக்கிறேன். காக்கி ஷர்ட்டு பேண்ட்டு தான். அப்போ தான் வந்து கார்கில் பிரச்சனை. இல்லை பார்லிமெண்ட்டில் அட்டாக் பண்ணிடுவானுங்க அந்த டைமில். பார்லிமெண்ட் அட்டாக் அதை விடுமா? 2001 அதை விட்டுரு. இப்போ நடந்ததுன்னு சொல்கிறீங்க, புரியல. ஓ, அதே நாளா? ஓ, ரைட். இது இவனுங்க பிஜேபிக்காரன் பண்ணது. சரியா? இவனுங்களே பண்ணிக்கிட்டது. இது அது வேறு நாட்டிலேருந்து வந்து அட்டாக் பண்ணது அப்படிங்கிறாங்க. சரி, நான் சொல்லி முடிச்சிடறேன், விடுங்க, அதெல்லாம் விடுங்க, டைவெர்ட் பண்ணாதீங்க. அப்படி வெயிட் பண்ணுங்கள். அந்த டைம் நடந்தது. உடனே எல்லையில் வந்து போர் நடக்கிறதுக்கான ஒரு சூழல் வருது. இராணுவம் எல்லையில் இருக்குது. அது இராணுவம் எப்பயுமே பார்த்துருப்போம். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருப்பான். போர் பிரச்சனை மாதிரி வந்தால் தான் இராணுவம் அங்கே போய் இறங்கும். அப்படி இராணுவத்தில் ட்ரெயினில் போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் என்சிசி கேடட்டு காக்கி சட்டை காக்கி பண்ணுவோம். அப்படியே அந்த மத்திய பிரதேசம், அப்படியே உத்தரப்பிரதேசம் ட்ரெயின் போகுது. நிற்கிற இடத்தெல்லாம் ஓடுறானுங்க. போலோ பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்ன்னு எங்களுக்கெல்லாம் வந்து நெத்தியில். நான் போலீஸ்காரனா மிலிட்ரியா எதுவுமே தெரில. அப்போ எனக்கு நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. அறிவு வரல. என்னடா இவ்வளோ முட்டாளாக இருந்துருக்குறானுங்க. நான் பார்டருக்கு சண்டைக்கு போகிறேன்னு நினச்சிக்கிட்டான். அந்த அளவுக்கு வெறி பிடிச்சவனுங்க. சரி, அப்படி. அப்போ இதை டைவெர்ட் பண்ணி விட்டு என்ன பண்ணுறது? ஓட்டு போட்டுக்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. அந்தளவுக்கு முட்டாளுங்க. நீ மாறிட்டப்பாங்க, இன்னும் மாறணும். நீ இன்னும் மாற மாட்டேங்கிற. அவனை இன்னும் பின்னாடி இருக்கிறான். சரி, ரைட்டு. அந்த மாதிரி ரைட். அடுத்தது அதெல்லாம் பண மதிப்பு 500 மற்றும் 1000 ரூபா நோட்டுகள். அங்கே பாருங்கள், 17.118 பில்லியன் மதிப்பு ரூபாய் நோட்டுகள். அவ்வளோதான். 17.17னா எவ்வளவு? பில்லியன்னா எவ்வளவு? 100 கோடி. அப்போது 100 கோடி. அப்போ எவ்வளவு? 17 எவ்வளவு? 1700 கோடி ரூபா. 1 பில்லியன்னா 100 கோடி. 100 கோடி. அப்போ 17 பில்லியன்னா எவ்வளவு? 1700 கோடி ரூபா. கரெக்டா? ஆமாம். பண மதிப்பிழப்புக்கு முன்பாக நாட்டில் புழக்கத்தில் இவ்வளோ தான் பணம். ஆனால் நம்மளோட எக்கனாமி இந்த பணத்தை வச்சுட்டு அது ஏகப்பட்ட பில்லியன். ஜிடிபி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2203 கோடி ரூபாய் நோட்டு காகிதங்கள் இருந்தன. இதில் 98.96 வங்கிகளுக்கு திரும்பி அனுப்பப்பட்டது. 99% வங்கிக்கு வந்துருச்சுன்னு சொன்னல. அப்போ அதில் 1% தான் கருப்பு பணமா? அதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை. அதான் சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் 2000 நோட்டு 500 நோட்டு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணானுங்க. அதெல்லாம் ஏகப்பட்டது. அதெல்லாம் பேசினா எங்கேயே போகும்.